السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وآله وصحبه أجمعين. சர்வ புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தாரின் அதிபதியாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக. வல்லோன் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உலக முஸ்லீம்கள் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலைத்து நிரப்பமாக நின்று நிலவட்டுமாக. பேரன்புமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமான ரமலானுடைய மாதத்தில் இன்று 3வது நோன்பை நாம் வைத்திருக்கின்றோம். நாம் வைத்திருக்கக்கூடிய இந்த நோன்பை அல்லாஹ் முழுமையான முறையிலே கபூல் செய்து தந்தருள் புரிவானாக. இந்த நோன்புக்கான கூலியை அல்லாஹ் இம்மையிலும் மறுமையிலும் நம் அனைவருக்கும் நிரப்பமாக தருவானாக. கடுமையான வெயிலடிக்கக்கூடிய இந்த நேரத்திலே நோன்பாளிகளுக்கு இந்த வெயிலை அல்லாஹ் இதமான வெயிலாக, குளிரான வெயிலாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. பேரன்புமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொடர்ச்சியாக ஜும்மா பயான்களில் ரமலான் மாதத்தில் நாம் செய்ய வேண்டிய நல்ல அமல்களின் பட்டியல் என்கின்ற தலைப்பில் 1, 2 என்று ஒவ்வொரு பட்டியலாக நாம் சொல்லி வந்தோம். இன்றைய தினத்திலே இந்த நேரத்திலே ரமலானுடைய மாதங்களில் நாம் செய்யக்கூடிய 35 விதமான நல்ல அமல்களினுடைய பட்டியலை முழுமையாக நாம் தெரிந்து கொள்வோம். கணித்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் நினைப்பது போன்று இந்த வாழ்க்கை என்பது இன்பகரமாக வாழ்ந்து மன இச்சையின்படி வாழ்ந்து நமக்கு தோன்றியவாறு வாழ்ந்து மரணிப்பதற்காக அல்லாஹ் நம் அனைவருக்கும் தரவில்லை. குர்ஆன் இந்த வாழ்க்கை எதற்காக கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை மிக தெள்ளத் தெளிவாக திட்டம் தீட்டி சொல்லி காமிக்கிறது. அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. இந்த வாழ்க்கைக்கு பிறகு உங்களுக்கு ஏற்படக்கூடிய மரணம், இந்த இரண்டுமே லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, நீங்கள் என்ன நல்ல அமலை செய்கிறீங்க என்பதை பார்ப்பதற்காகத்தான் உங்களுக்கு இந்த வாழ்க்கையும் மரணமும் கொடுக்கப்பட்டுள்ளது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே மிக தெளிவாக சொல்லி காமிக்கின்றான். அப்போ வாழ்க்கையில் எல்லா நாளும், எல்லா நேரமும், எல்லா மாதமும், எல்லா வருடமும் நாம் நல்ல அமலை அதிகரிக்கணும். அதிலும் குறிப்பாக இந்த ரமலானுடைய மாதம் நன்மைகளை கொட்டித்தரக்கூடிய மாதம், அல்லாஹ்வின் மன்னிப்பை பெற்றுத்தரக்கூடிய மாதம், வல்லோனின் ரஹமத்து இறங்கக்கூடிய மாதம், நரக விடுதலை அளிக்கப்படக்கூடிய மாதம், சொர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்படக்கூடிய மாதம், நரகத்தின் கதவுகள் அடைக்கப்படக்கூடிய மாதம், கெட்ட ஷைத்தான்கள் கட்டி போடப்படக்கூடிய மாதம், உலக மக்களுக்கு இரக்கம் காட்டக்கூடிய இந்த மாதம், முழுமையான இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் நல்ல அமல் செய்கிறதை இன்னும் அதிகப்படுத்தணும். காலையில் எந்திரிச்சதில் இருந்து இரவு தூங்கும் வரையிலும் நாம் நல்ல அமல்களில் நாம் ஈடுபட வேண்டும். ஏன்னா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமித்தார்கள், யன்துருல்லாஹு இலா தன்ஃபுசிக்கும் ஃபீஹி. இந்த ரமலானுடைய மாதத்திலே நீங்கள் நல்ல அமல்கள் செய்வதில் எப்படி போட்டி போடுறீங்க அப்படிங்கிறத அல்லாஹ் பார்த்து கொண்டே இருக்கின்றான் என்று அல்லாஹுவின் தூதர் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அப்படியானால் நாம் போட்டி நல்ல அமல் செய்யணும். போட்டு நாம் அதிகமான அமல்களில் ஈடுபடணும். போட்டு தொழுகையில் ஈடுபடணும். போட்டு குர்ஆன் ஓதுவதில் ஈடுபடணும். போட்டு திக்ர் செய்வதில் ஈடுபடணும். போட்டு தர்மம் செய்வதில் நாம் ஈடுபடணும். அமல் செய்கிறதுல ரொம்ப அதிகமான ஆர்வத்தை இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் செலுத்த வேண்டும். 3 நாட்கள் நம்மை விட்டும் கடந்து சென்று விட்டது. எஞ்சி இருக்கக்கூடிய நாட்களில் இப்பொழுது சொல்லப்படக்கூடிய இந்த பட்டியலுடைய அடிப்படையில் நாம் அமல் செய்ய முற்பட்டால் நிச்சயமாக ரமலானுடைய மாதத்தை நாம் முழுமையாக அடைந்தவர்களுடைய பட்டியலில் ஆகிவிடுவோம் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லவே இல்லை. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதலில் நாம் செய்யக்கூடிய அமல், நோட்டு பேனா இருந்ததுன்னா எழுதி வச்சுக்கங்க. எப்படி செய்யணும், என்ன செய்கிறோம்,
எதுக்கு எவ்வளோ நன்மை கிடைக்கிது. முதல் அமல், காலையில் எழுந்தவுடன் இரவு நேரத்தில் நன்றாக உறக்கத்தை கொடுத்த அல்லாஹ்வை புகழ்ந்து துஆ செய்வது. எல்லாரும் எல்லா நேரங்கள்லையுமே நம்ம கேட்கக்கூடிய துஆ தான். ஆனால் ரமலானுடைய மாதத்தில் இதை தவறாமல் கேட்டு விடுங்கள். அல்ஹம்துலில்லாஹில்லதீ அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹின் நுஷூர். ஒரு சிறு மௌத்துக்கு பிறகு எங்களுக்கு உயிரை கொடுத்த அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். காலையில் எழுந்தவுடனே ஒரு அமலை செய்த நன்மை கிடைத்துவிடும். ஏன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் தகர்ரப பி ஹஸ்ரத்தின், யார் ரமலானுடைய மாதத்தில் ஒரு சுன்னத்தான காரியத்தை, சுன்னத்தான தொழுகை இல்லை, சுன்னத்தான ஒரு காரியத்தை செய்கின்றாரோ, கான கமன் அத்தா ஃபரீலத்தன் ஃபீமா சிவா, அவர் ரமலான் அல்லாத மாதங்களில் ஒரு ஃபர்லை நிறைவேற்றிய நன்மை கிடைத்து விடுகிறது என்று அல்லாஹ்வின் தூதர் குறிப்பிட்டார்கள். அப்படியானால் முதல்ல நம்ம எஞ்ச உடனே அரபுல ஓத தெரிஞ்சவங்க அரபுல ஓதுங்க. அல்ஹம்துலில்லாஹில்லதீ அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹின் நுஷூர் அரபுல ஓதிக்குங்க. அரபு ஓத தெரியலையா, அல்லாஹ் நைட்டு நிம்மதியான தூக்கத்தை கொடுத்து எங்களை மௌத்தாக்காம காலையில் எழுப்பிட்டியே, உனக்கே எல்லா புகழும். தமிழில் ஓதிக்கொள்ளுங்க. அரபுல ஓதினாலும் சரி, தமிழில் ஓதினாலும் சரி, இரண்டிற்கும் சமமான நன்மைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்து விடுகின்றான். முதல் அமல் சமமான நன்மை கிடைக்கிறது மட்டும் இல்லை, ஒரு ஃபர்லை நிறைவேற்றிய நன்மையும் அல்லாஹ் கொடுத்து விடுகின்றான். அடுத்து நாம் இரண்டாவதாக செய்யக்கூடிய அமல் பல் துலக்குவது. பல் துலக்கிறதெல்லாம் ஒரு அமலில் கொண்டு போய் சொல்கிறீங்களா சரத்து, அதெல்லாம் எப்படி அப்படின்னு நினைக்காதீங்க. இன்றைக்கு சஹருடைய உணவை அவசரமாக எழுந்து பல் தேய்க்காமல் சாப்பிடக்கூடிய சகோதரர்கள் இன்றைக்கு அதிகரித்து கொண்டிருக்கின்றார்கள். சஹருடைய நேரம் முடியக்கூடிய தருவாயில் எழுந்து அவசரமாக மூஞ்சை கழுவி அவசரமாக சாப்பிடக்கூடிய ஒரு கூட்டம் இன்றைக்கு நம் மத்தியில் உருவாகி கொண்டிருக்கிறது. பல் துலக்குவது கூட மிகப்பெரிய ஒரு சுன்னத்தான ஒரு அமல். அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய 10 விஷயங்களில் இமாம்கள் சொல்லி தருவார்கள். அடிக்கடி மிஸ்வாக் செய்வது, அவ்வப்போது பல் தேய்ப்பது இருக்கிறதே, அது அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை பெற்றுத்தருகிறது. ரமலான் மாதத்தில் அடிக்கடி தேய்க்கக்கூடாது. ரமலான் மாதத்தில் சஹரில் மட்டும் என்ன செய்கிறதுங்க, பல் தேய்க்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் 2 விஷயத்தை கொண்டு எனக்கு ரொம்ப அதிகமாக வலியுறுத்தினார்கள். ரொம்ப கட்டாயமாக என்னை நிர்பந்தித்து இதை நீங்கள் இப்படி செஞ்சே ஆகும்னு எனக்கு ரொம்ப வலியுறுத்தி சொன்னாங்க. அதில் ஒரு விஷயம் அண்டை வீட்டாருக்கு செய்ய வேண்டிய கடமை. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அண்டை வீட்டாருக்கு செய்ய வேண்டிய கடமையை ரசூலுல்லாஹ்வுக்கு வலியுறுத்தி சொன்னதுனால ரசூலுல்லாஹ்வே சொல்கிறாங்க, என்ன தெரியுமா சொல்கிறாங்க, இவங்களுக்கு என் சொத்துல இருந்து நான் பங்கு கொடுக்க வேண்டியது வந்துருமோங்கிற அளவுக்கு எனக்கு ஒரு அச்சம் வந்துருச்சு. அந்த அளவுக்கு அண்டை வீட்டாரோடு அன்பாக நடக்கணும், பண்போடு நடந்து கொள்ளணும், அவர்களுக்கு செய்ய வேண்டிய உரிமைகளை சரியாக செய்யணும்னு சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப வலியுறுத்தினார்கள். ரெண்டாவது பல் தேய்ப்பதை, மிஸ்வாக்கு செய்வதை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எனக்கு ரொம்ப அதிகமாக வலியுறுத்தினார்கள். அவங்க வலியுறுத்தி சொல்கிறத பார்த்தா மிஸ்வாக்கு செய்து என்னுடைய கடவாய்ப்பற்கள் எல்லாம் உடைந்து விடுமோ என்கின்ற அச்சம் எனக்குள் நுழைந்து விட்டது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிக்கின்றார்கள். என்றால் மிஸ்வாக் செய்வது, பல் தேய்ப்பது ஒரு சுன்னத்தான ஒரு அமல். எந்த அளவிற்கு சுன்னத்தான அமல், அல்லாஹ்வின் தூதர் ஒவ்வொரு தொழுகையிலும் வரிசையில் நின்று சஃபில் நின்று பல் தேய்த்ததாக ஹதீஸ்களில் நாம் காண்கின்றோம். அப்போ 2வது அமல், இதெல்லாம் நம்ம இயல்பாகவே செய்யக்கூடிய காரியங்கள் தான். ஆனால் அமல் என்று நினைத்து, அமல் என்று உணர்ந்து அதற்கான முக்கியத்துவத்தை நாம் கொடுத்து செய்யும் போது அதற்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நன்மையை எழுதி விடுகின்றான். சகோதரர்களே, நன்மையை எழுதி விடுகின்றான். 2வது அமல் பல் தேய்ப்பது. 3வது கழிவறைக்கு செல்லும் போது ஒழுக்க முறைகளோடு நாம் செல்வது. கழிவறைக்குள் நுழையும் போதும் கழிவறையை விட்டு வெளியே வரும்போதும்
அல்லாஹ்வின் தூதர் என்னென்ன வழிமுறைகளை நமக்கு காமித்து தந்தார்களோ அந்த வழிமுறைகளோடு நாம் அதை செய்வது. உதாரணத்திற்கு கழிவறைக்குள் செல்வதற்கு முன்னால் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குபுஸி வல் கபாயிஸ், நான் ஆண் பெண் கெட்ட ஷைத்தானிடமிருந்து பாதுகாவல் தேடுகின்றேன் என்று சொல்லிவிட்டு அவர் கழிவறைக்குள் நுழையட்டும். கழிவறைக்குள் நுழையும் போது இடது காலை எடுத்து வைத்து நுழையட்டும். கழிவறைக்குள்ளே போகும்போது என்ன செய்யணும்? இடது காலை வச்சு போகணும். இன்றைக்கி எப்படி போகிறோங்கிறது நமக்கே தெரியல. ஏன்னா கழிவறைக்கு போகும்போதே மொபைல் எடுத்துக்கிட்டே போயிடுறோம். உள்ளே உட்காந்து மொபைல் நோட்டிக்கிட்டு இருக்கிறோம், வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் நடக்குதா இல்லையா? இதெல்லாம் என்ன செய்யக்கூடாது. கழிவறைக்கு அல்லாஹ்வின் தூதர் என்ன ஒழுக்க முறைகளை நமக்கு சொல்லி தந்தார்களோ அந்த ஒழுக்க முறைகளை நாம் பின்பற்றி செய்யும் போது அதுவும் ஒரு அமலாகவே அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படுகிறது. அதற்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு நன்மையை வழங்கி விடுகின்றான் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்து, கழிவறையிலிருந்து வந்ததற்கு பிறகு ஒழு செய்வது. சுப்ஹானல்லாஹ், ஒழு செய்கிறது பெரிய ஒரு நன்மை. சஹரு சாப்பிடும் போதெல்லாம் ஒழு செஞ்சுட்டு சஹரு சாப்பிடுங்க. ஒழு செய்கிறதுக்கான நன்மைகள் இருக்க ஏராளமான நன்மைகள். 4வது அமல் அப்படியே எண்ணிக்கிட்டே வாங்க, 1 2 எண்ணிக்கிட்டே வாங்க. 35 விஷயங்களை சொல்லுவேன் இன்ஷா அல்லாஹ். ஒழு செய்கிறது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒழு எப்போதெல்லாம் முறிகிறதோ அப்போதெல்லாம் ஒழு செய்து கொள்வார்கள். முடிந்தால் இந்த ரமலான் மாதத்தில் முழுமையாக ஒழுவோடே இருங்க. ஒழு எப்பமெல்லாம் முறியுதோ அப்பமெல்லாம் ஒழு செய்யுங்க. ஏன்னா எந்த ஒரு மனிதர் ஒழுவோடு மரணிக்கின்றாரோ, ஒழு செய்த நிலைமையிலே அவர் மரணிக்கின்றாரோ அவர் நரகம் நுழைய மாட்டார். எந்த ஒரு மனிதர் ஒழுவோடு இருக்கின்றாரோ அவர் அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொண்டே இருக்கின்றார். ஒழு என்பது சாதாரணம் இல்லைங்க. ஒழு செய்வதன் மூலமாக கண்களால் செய்த பாவங்கள், காதுகளால் செய்த பாவங்கள், நாவினால் செய்த பாவங்கள், கைகளால் செய்த பாவங்கள், கால்களால் செய்த பாவங்கள், எந்தெந்த உறுப்புகளால் நாம் என்னென்ன பாவங்கள் செய்தோமோ அந்தந்த உறுப்புகளை நாம் கழுவும் போது அதனுடைய பாவங்கள் எல்லாம் அகற்றப்படுகிறது என்று இமாம்கள் நமக்கு சொல்லி தந்தாங்களே. இன்னைக்கு சஹருடைய நேரங்களில் ஒழு செய்யக்கூடிய பழக்கம் நம்மள்கிட்ட இருக்குதா? ஒழு செய்வது மிகப்பெரிய ஒரு சுன்னத்தாக இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் விரும்பி செய்த ஒரு அமலாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. தண்ணீர் இல்லாத நேரங்களிலும் கூட அல்லாஹ்வின் தூதர் ஒழு செஞ்சு தொழுததாக நாம் எத்தனையோ ஹதீஸ்களில் பார்க்குறோம். அப்போ முடிஞ்சா ரமலானுடைய மாதத்தில் முடிஞ்சா நீங்கள் ஒழுவோடு முழுமையாக இருப்பதற்கு முயற்சி பண்ணுங்க. அதில் நீங்கள் தொழுகிறதா இருந்தாலும் சரி, தொழாமல் இருந்தாலும் சரி, குரான் ஓதுறதா இருந்தாலும் சரி, குரான் ஓதாமல் இருந்தாலும் சரி, முடிஞ்ச அளவுக்கு எந்த அமலையும் செய்யலைன்னு சொன்னாலும் கூட ஒழுவோடு இருப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்க. அதில் ஏராளமான நன்மைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வகுத்திருக்கின்றான் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்து 5வது அமல் தஹஜ்ஜத் தொழுவது. 5 வரை வந்தாச்சு. 5வது அமல் தஹஜ்ஜத். சுப்ஹானல்லாஹ், தஹஜ்ஜத் ஏதோ நம்ம இந்த ரமலான் மாதத்தில் மட்டும்தான் நம்ம தொழுகிறோம். ஆனால் தஹஜ்ஜத்தை ஒவ்வொரு நாளும், எல்லா மாதமும், எல்லா வருடமும் நாம் தொழக்கூடிய ஒரு தொழுகை தான் தஹஜ்ஜத். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிட்டத்தட்ட ஃபர்லினுடைய அந்தஸ்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தொழுகை தான் தஹஜ்ஜத்தினுடைய தொழுகை. இந்த உம்மத்துக்கு சுன்னத்தாக்கப்பட்ட ஒரு தொழுகை தான் தஹஜ்ஜத்தினுடைய தொழுகை. இரவினுடைய இறுதி பகுதியில் 8 ரக்காத்துகள் 4 சலாமை கொண்டு தொழக்கூடிய ஒரு தொழுகை தான் தஹஜ்ஜத்தினுடைய தொழுகை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சஹாபாக்கள் கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே, ஐயு அமாலி அஃதலும், ஐயுல் அமாலி அஃதலும், இஸ்லாத்திலே சிறந்த செயல் எது, இஸ்லாத்திலேயே சிறந்த அமல்கள் எது என்பதை எங்களுக்கு நீங்கள் சொல்லித்தாருங்கள் என்று சஹாபாக்கள் கேட்டார்கள். உடனே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அருமை தோழர்களே, அப்சுஸ் சலாம். முதல் விஷயம் சலாம் சொல்கிறது. உங்களுக்கு தெரிஞ்ச ஆளாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு தெரியாத ஆளாக இருந்தாலும் சரி, ஒருவரை முஸ்லீம் என்று நீங்கள் அடையாளம் கண்டு கொண்டால் அவருக்கு நீங்கள் சலாம் சொல்லிவிட வேண்டும். ஒருவரை முஸ்லீம்னு நமக்கு அடையாளம் தெரிஞ்சு போச்சு அப்படின்னா என்ன செஞ்சிடணும்? சலாம் சொல்லிடணும்.
இவர் அந்த இயக்கத்தில் இருக்கார், இவர் அதில் இருக்கார், இவர் இதில் இருக்கார், இவர் இதை பண்ணுறவர் அதை பண்ணுறவர், இவருடைய கொள்கை எனக்கு பிடிக்காது, அதனால் அப்படியெல்லாம் இல்லை. முஸ்லீமும் தெரிஞ்சு போச்சா, களிமா சொன்னவரும் தெரிஞ்சு போச்சா, உடனே நீங்கள் அவருக்கு சலாம் சொல்லிடுங்க. ரெண்டாவது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களிடத்திலே பசி என்று வருபவர்களுக்கு நீங்கள் உணவளிப்பது. உங்கள்கிட்ட யாராவது பசிக்குதுன்னு கேட்டாங்கன்னு சொன்னால் உங்களால் முடிஞ்ச அளவிற்கு சிறப்பான தர்மத்தை செய்வது இஸ்லாத்திலே சிறந்த அமல் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அடுத்து மூன்றாவதாக சொல்லி காமித்தார்கள். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். மூன்றாவதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சல்லூ பில்லைலி வன்னாசு நியாம். மக்கள் எல்லோரும் உறங்கக்கூடிய அந்த நேரத்திலே, மக்கள் எல்லோரும் தூங்கக்கூடிய அந்த நேரத்திலே இறை வழிபாடில் தொழுகையில் நீ ஈடுபடுவது மிக சிறந்த ஒரு செயலாக இஸ்லாத்தில் இருக்கிறது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. மக்கள் எல்லாரும் தூங்கக்கூடிய நேரத்தில் தொழக்கூடிய தொழுகை பேர் என்னங்க? அதுதான் இந்த ரமலான் மாதத்தில் நம்ம தொழக்கூடிய தஹஜ்ஜத். இந்த தஹஜ்ஜத் தொழுகை இஸ்லாத்திலேயே சிறந்த ஒரு தொழுகையாக இருக்கிறது. அது மட்டும் இல்லை, தஹஜ்ஜத்துங்கிறது ஒரு தனி தலைப்பு. தஹஜ்ஜத் எப்படி தொழணும், என்ன சூறா ஓதி தொழணும், எத்தனை ரக்காத்தா எப்படி தொழணும் அப்படிங்கிறது ஒரு தனி தலைப்பு. அதை இன்ஷா அல்லாஹ் நம்ம இன்னொரு நாள் என்ன செய்வோம், பேசுவோம். அப்போ இந்த தஹஜ்ஜத் தொழுகை சஹாபாக்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் ஐயு துஆஇ அஸ்மஉ, அல்லாஹ்கிட்ட எந்த நேரத்தில் கேட்கப்படக்கூடிய துவா ஒப்புக்கொள்ளப்படும்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜௌஃபுல் லைல், இரவினுடைய இறுதி பகுதியில் நீங்கள் அல்லாஹ்ட்ட கேட்கக்கூடிய துவா ஒப்புக்கொள்ளப்படுதுங்க. தஹஜ்ஜத்தினுடைய நேரத்தில் கேட்கப்படக்கூடிய துவா, நோன்பு நேரத்தில் தஹஜ்ஜத்தை வீணடிச்சிடாதீங்க. செல்ஃபோனுகளில் டிவிகளில் மூழ்கி தஹஜ்ஜத்தை 2 ரக்காத் தொழுதா போதுங்கிறதுனால 2 ரக்காத் தொழுது விட்டுறாதீங்க. முழுமை என்பது 8 ரக்காத் 4 சலாம் தொழ வேண்டும். முடிஞ்சால் 8 ரக்காத் 4 சலாம் என்ன செய்து கொள்ளுங்கள், நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். அடுத்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அடுத்து துவா ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய நேரம் சொன்னால் ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பிறகு கேட்கப்படக்கூடிய துவா அல்லாஹ்ட்ட உடனே அங்கீகரிக்கப்படுகிறது என்று சொல்லி காமிச்சாங்க. இன்னும் தஹஜ்ஜத்தை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒவ்வொரு நாள் இரவிலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முதல் வானத்திற்கு வருகின்றான். முதல் வானத்திற்கு வந்து என்னிடத்தில் உணவை தேடுபவர் யார், என்னிடத்தில் உடல் ஆரோக்கியத்தை தேடுபவர் யார், என்னிடத்தில் யார் எதை தேடினாலும் நான் கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றேன் என்று அல்லாஹ் கேட்குறான்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. உடனே சஹாபாக்கள் கேட்டாங்க, இரவில் சொன்னால் எந்த நேரத்தில் அல்லாஹ் இறங்குறா நாயகமே? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இரவினுடைய இறுதி பகுதியில் தஹஜ்ஜத்தினுடைய நேரத்தில் முதல் வானத்திற்கு வந்து கேட்குறான்னு சொல்லி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே. அப்போ அந்த மகத்துவமான அந்த தஹஜ்ஜத் தொழுகையை நம்ம கரெக்டான முறையில் தொழுது வரணும். தஹஜ்ஜத்தில் அலட்சியப்படுத்தக்கூடாது. இரவு நேரங்களில் நீண்ட நேரமாக விழித்திருந்து பகலில் ரொம்ப தாமதமாக எழுந்து அவசரமாக தஹஜ்ஜத்தில் ஈடுபட்டு அவசரமாக சஹரில் ஈடுபட்டு அவசரத்திலேயே நம்ம அமலை செய்யவே கூடாது. அப்போ 5வது அமல் சொல்லியிருக்கு. 6வது அமல் சஹர் சாப்பிடுவது. நீங்கள் சஹர் சாப்பிட்றீங்களே, நீங்கள் சாப்பிடக்கூடிய சஹர் என்பது ஒரு அமல். பாருங்கள், காலைல கண் விழிச்சதுலேருந்து ஒரு 5 அமல் செய்கிறது, அந்த 5 அமலை சொல்கிறதுக்கே ஒரு 20 நிமிஷம் ஆகுது. அப்போ அந்த 5 அமலை நம்ம செஞ்சோம்னு சொன்னால் எவ்வளோ நன்மைகள் கிடைக்கும் கொஞ்சம் யோசித்து பார்த்து நம்ம ஒவ்வொரு அமலாக நம்ம ரொம்ப கவனத்தோடு செய்யணும். சஹர் சாப்பிடுவது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தஸ்ஸஹரு வ இன்ன ஸஹர பரக்கத்துன். அருமை தோழர்களே, நீங்கள் சஹர் சாப்பிடுங்க. சஹர் சாப்பாடில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பரக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறான். சஹர் சாப்பாடில் என்ன ஏற்படுத்தியிருக்கான்? அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறான். அந்த நேரம் என்பது ஒரு பரக்கத்திற்குரிய நேரம். ஏன் ரசூலுல்லாஹ் இந்த வார்த்தையை சொன்னாங்கன்னா, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொடர் நோன்பு வைக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. இதை பார்த்துட்டு எல்லா சஹாபாக்களும் தொடர் நோன்பு வைக்கிறதுக்கு தயாராகிட்டாங்க. இப்படி தொடர் நோன்பு வைக்கிறதுனால சஹாபாக்கள்கிட்ட ஒரு மிகப்பெரிய வாட்டம் தெரிஞ்சது. உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நோன்பு விஷயத்தில் நீங்களும் நானும் ஒன்றும் கிடையாதுங்க. நோன்பு விஷயத்தில் நீங்களும் நானும் இன்னும் இல்லை, ஒன்றும் இல்லை. நான் வேற, நீங்கள் வேற.
எனக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யுத்இமுனி ரப்பி வ யஸ்கீனி ரப்பி, எனக்கு அல்லாஹ் உணவளிக்கிறான், அல்லாஹ் நீர் புகட்டுகின்றான். என்ன மாதிரியே நீங்கள் நோன்பு வைக்க நினச்சா முடியாது. அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, சஹர் சாப்பிட்டு நீங்கள் நோன்பு வைங்க. அந்த சஹர் சாப்பாட்டில் ஒரு பரக்கத்து இருக்குன்னு சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, வேற ஒரு ஹதீஸில் அல்லாஹ்வின் தூதர் சொல்லும்போது, இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலல் முத்தஸஹிரீன், சஹர் செய்யக்கூடியவங்களுக்கு, சஹர் உணவை உண்ணக்கூடியவர்கள் மீது அல்லாஹுவும் வானவர்களும் ஸலவாத்து சொல்கின்றார்கள். ஸலவாத்தினுடைய அர்த்தம் என்னங்க, அவர்கள் மீது அருள் பொழிகின்றார்கள். மலக்குமாருங்க ஸலவாத் சொல்கிறாங்க சொன்னால் நமக்காண்டி பாவ மன்னிப்பு தேடுறாங்கன்னு அர்த்தம். அல்லாஹ் நம் மீது ஸலவாத் சொல்கிறான்னு சொன்னால் அல்லாஹ் நம் மீது அருள் பொழிகின்றான் என்று அர்த்தம். அப்போ அந்த சஹருடைய உணவை குறை சொல்லாமல் அதற்கான ஒரு கண்ணியத்தை கொடுத்து அந்த சஹர் உணவை சாப்பிடும்போது உலக காரியங்களில் ஈடுபடாமல், தேவையற்ற பேச்சுக்களில் ஈடுபடாமல், செல்ஃபோன் நோண்டுவதில் ஈடுபடாமல், டிவியை பார்த்துக்கிட்டே சாப்பிட்றதில் ஈடுபடாமல் அதை ஒரு அமலாக நினச்சி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் அதுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீங்கள் உண்ணக்கூடிய ஒவ்வொரு பருக்கைக்கும் நன்மையை தந்து கொண்டே இருக்கின்றான் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதற்கடுத்து அப்போ 6 அமல் சொல்லியாச்சு, சரியா? 7வது அமல் சுபுகினுடைய முன் சுன்னத். சஹர் சாப்பிட்டுட்டோம், சஹருங்கிறது ஒரு தனி தலைப்பு தான். ஏன்னா சஹரில் நிறைய கேள்விகள் என்ன செய்யுது மக்களுக்கு இருக்குது. சஹர் எவ்வளோ நேரம் சாப்பிட்றது, சஹருடைய நேரம் எப்போ ஆரம்பிக்குது, சஹருக்குள்ளே நீயத்தை எப்படி வைக்கிறது, சஹரை பற்றியான நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை நம்ம ஒரு காணொலியாகவே கொடுத்துருக்குறோம். சென்ற 2 ஆண்டுகளுக்கு முன்பு, 2 நாளுக்கு முன்னாடி கூட அதை நம்ம சொல்லியிருந்தோம். இருந்தாலும் சஹரை பற்றி தனியாக ஒரு நாள் இன்ஷா அல்லாஹ் பேசப்படும். அப்போ சஹர் உணவை முடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அடுத்து கொஞ்ச நேரத்தில் சுபுகினுடைய பாங்கு நேரம் வந்துடும். சுபுகு பாங்கு சொன்னதோட நம்ம செய்ய வேண்டிய ஒரு அமல் சுபுகுக்குரிய முன் சுன்னத் தொழுவது. பாங்கு சொல்கிறாங்கல்ல, பாங்கு சொல்லும்போது பாங்குக்கு பதில் சொல்லுங்கள். பாங்குக்கு என்ன செய்யணும், பதில் சொல்லணும். முஅத்தின் எதை சொல்கின்றாரோ அதை அப்படியே திரும்ப சொல்வது தான் பாங்குக்கான பதில். ஹய்யால ஸலா ஹய்யால ஃபலால மட்டும் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாங்கிற அந்த வார்த்தையை என்ன செஞ்சுக்கங்க, சொல்லிக்கொள்ளுங்க. அதற்கு நீங்கள் பதில் சொல்வது கூட நிறைய நன்மை இருக்குது. யார் ஒவ்வொரு நேரத்திலும் தொழுகைக்காக அழைக்கப்படக்கூடிய பாங்குக்கு பதில் சொல்கின்றாரோ அவர் அதே நிலையிலே இறந்து விட்டார் என்றால் அவருக்கு நிச்சயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்தை கொண்டு தீர்ப்பளிப்பான். பாங்குக்கு பதில் சொல்லணும், பாங்கு நேரத்தில் பேசக்கூடாது. பாங்கு சொல்கிறக்கூடிய நேரங்களில் நம்ம பாட்டுக்கு வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் நல்லா பாருங்கள், இன்றைக்கி அரசியல் மீட்டிங்லாம் நடக்குது இல்லையா, மெயின் ரோட்டில் போட்டு அரசியல் மீட்டிங் நடக்குது. பாங்கு சொல்லப்படுற சத்தத்தை கேட்டாங்கன்னா உடனே அரசியல்வாதிகள் பேசுகிறத நிப்பாட்டிடுறாங்க. அவங்களுக்கு தெரியுது அதனுடைய ஒரு கண்ணியம் என்ன. அந்த பாங்கு சத்தத்துக்கு மேலே நம்ம சத்தத்தை உயர்த்தக்கூடாது. இன்னும் சொல்லப்போனால் பாங்கு சொல்லிகிட்டு இருக்கும்போது குரான் கூட ஓதக்கூடாது. பாங்கு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது திக்ரு கூட செய்யக்கூடாது. பாங்கு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஸலவாத்து கூட ஓதக்கூடாது. பாங்கு சொல்லும்போது இப்படி நல்ல அமல்கள் கூட செய்வதை நம்ம தவிர்க்கணும்னு சொன்னால் நம்ம பேசுகிறது, நம்ம வாட்ஸ்அப் நோண்டுறது, இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்க்குறது, யூடியூப் ஷார்ட் வீடியோ பார்க்குறதெல்லாம் நம்ம எவ்வளோ தவிர்க்கணும். பாங்குக்கு என்ன செய்யணுங்க, பதில் சொல்லணும். பாங்கு நேரத்தில் சஹரை முடிச்சுட்டு பள்ளிவாசல் முன்னாடி நின்றுக்கிட்டு கூச்சலிட்டு சத்தமிட்டு என்ன செஞ்சிட்டு இருக்கக்கூடாது, பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. அப்போ பாங்கு சொல்லி முடிச்சாச்சு அப்படின்னு சொன்னால் சுபுகினுடைய முன் சுன்னத், சுபுகினுடைய முன் சுன்னத் இருக்கிறதே மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிச்சார்கள், எனக்கு உலகத்தை விடவும் உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை விடவும் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவரை விடவும் அனைத்தை விடவும் அஹப்ப இலைய, அந்த சுபுகினுடைய முன் சுன்னத் எனக்கு ரொம்ப பிரியமானது. ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப விரும்பி தொழுத ஒரு தொழுகை எது, ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்த ஒரு தொழுகை எதுங்க, சுபுகுக்கு முன்னாடி நம்ம 2 ரக்காயத் முன் சுன்னத் தொழுகிறோமே அந்த முன் சுன்னத் அல்லாஹ்வின் தூதருக்கு ரொம்ப பிடித்தமானது. ஆயிஷா நாயகி அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் இப்னு மாஜால பதிவு செய்யப்படுகிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபுகினுடைய முன் சுன்னத்துக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை மாதிரி வேற எந்த சுன்னத்தான நஃபிலான தொழுகைகளுக்கு கொடுத்ததே கிடையாது. அந்த அளவுக்கு சுபுகினுடைய முன் சுன்னத்துக்கு ரசூலுல்லாஹ் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க.
அதனால தான் சில இமாம்கள் சொல்லி காமிப்பாங்க, சுபுகினுடைய முன் சுன்னத்தை நீங்கள் தவற விட்டுட்டால், சுபுகினுடைய முன் சுன்னத்து நமக்கு தொலை கிடைக்கல, அந்த நேரத்தில் காம சொல்லிட்டாங்க, நம்ம வர கொஞ்சம் தாமதமாயிருச்சு, சுபுகினுடைய முன் சுன்னத்து கிடைக்கல அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஃபர்லை நிறைவேற்றிய உடனே நீங்கள் சுபுகினுடைய முன் சுன்னத்தை நிறைவேற்றியே ஆகணும். இமாம் அஹமது இப்னு ஹம்பல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இமாமுனா ஹனஃபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எல்லாரும் இந்த கருத்துக்களை என்ன செய்கிறாங்க, தெளிவுபடுத்துகிறாங்க. அப்போது அப்படி ஒரு ஆள் தொழணும்னு சொன்னால் என்ன செஞ்சுக்கலாம், தொழுது கொள்ளலாம். இன்றைக்கி நம்ம சுபுகினுடைய முன் சுன்னத் தொழுகிறோமா, சஹரு சாப்பிட்ட மயக்கம் தெளிவதற்காக கொஞ்ச நேரம் படுத்துடுறோம். கேட்குற சகோதரர்களே, ரமலானுடைய மாதத்தில் கூட சுபுகு தொழுகைக்கு லேட்டாக ஏன் வரோம்? கொஞ்சம் யோசிங்களேன், ஏன் லேட்டாக வரணும்? ஒரு ரக்காயத்து பிந்தி தொழக்கூடியவர்கள் நீங்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்க? நீங்கள் எத்தனை பேர் இருக்கோம்? சலாம் கொடுத்துட்டு பார்க்கும்போது என்னைக்காவது ஒரு நாள் எழுந்து நின்று தொழாத ஆட்கள் இருக்கவே கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் தினசரி நம்ம பார்த்தாலும் கூட ஒரு ரக்காயத்து லேட்டாக வந்து தொழக்கூடியவங்க ரமலானுடைய மாதத்திலும் இருக்கிறமைய 3:30 மணிக்கு எந்திரிக்கிறோம். அப்புறம் எதுக்கு நீங்கள் தூங்க போகிறோம்? சுபு முடிச்சுட்டு நல்ல அமல்களை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ நேரங்கள் இருக்குது, கொஞ்சம் ஓய்வு எடுத்துகிட்டு கடைக்கு நம்ம வேலைக்கு கொஞ்சம் தாமதமாக போகலாம், நம்ம வேலை பார்க்கக்கூடிய கடைக்கு தாமதமாக போகலாம், சொந்த தொழிலாக இருந்தால் கொஞ்சம் தூங்கி எந்திரிச்சு கொஞ்சம் தாமதமாக போகலாம். அதில் தாமதத்தை நம்ம செய்ய மாட்டோம், தொழுகையில் தாமதத்தை நம்ம செய்வோம். அல்லாஹ் காப்பாற்றோம். சுபுகினுடைய முன் சுன்னத்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அதனுடைய முக்கியத்துவத்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பல நேரங்களில் சஹாபாக்களுக்கு உணர்த்தி காமிச்சிருக்கிறாங்க. அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உலகத்தை விடவும், உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவரை விடவும், உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொருளை விடவும் எனக்கு சுபுகினுடைய முன் சுன்னத்து 2 ரக்காயத்து ரொம்ப விருப்பமானதாக இருக்கிறது, நான் அதை தான் ரொம்ப நேசிக்கிறேன்னு சொல்லி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்களே. அப்போ அந்த சுபுகினுடைய முன் சுன்னத்து 2 ரக்காயத்தை நம்ம கண்டிப்பான முறையில் தொழுதே ஆக வேண்டும். அப்போ 7 அமல்களை சொல்லியிருக்கிறோம். 8வது அமல் சுபுகுடைய ஃபர்லை நிறைவேற்றுவது. 8வது அமல் என்னங்க? சுபுகினுடைய ஃபர்லை நிறைவேற்றுவது. சுபு தொழாம இன்னைக்கு யாரும் இருக்கிறது இல்லை. இருந்தாலும் சுபுகினுடைய நன்மை என்னன்னு தெரிஞ்சால் இனிமேல் தொழுகையை விடணுங்கிற எண்ணம் நமக்கு வராமல் இருக்கலாம் இல்லையா? 8வது அமல் சுபுகினுடைய ஃபர்லை நிறைவேற்றுவது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமித்தார்கள், மன் ஸல்லா ஸலாத்த சுப்ஹ ஃபஹுவ ஃபீ ஸிம்மத்தில்லாஹ். யார் சுபுகு தொழுகையை நிறைவேற்றி விட்டார்களோ, யார் சுபுகினுடைய ஃபர்லை தொழுது விட்டார்களோ அவர் அல்லாஹ்வினுடைய பொறுப்பிலே போய்விட்டார். அவருக்கான பொறுப்பை அல்லாஹ் எடுத்துக்கொள்கின்றான். அவர் உடல் ஆரோக்கியத்திற்கான பொறுப்பு, அவருடைய பணத்துக்கான பொறுப்பு, அவருடைய மானத்துக்கான பொறுப்பு, அவருடைய சொத்துக்கான பொறுப்பு, அவருடைய பிள்ளைகளுக்கான பொறுப்பு, அவருடைய மனைவிக்கான பொறுப்பு, அவரை முழுமையாக அல்லாஹ் தன்னுடைய கண்ட்ரோலில் தான் கட்டுப்பாட்டுக்குள்ள அவரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வைத்துக் கொள்கின்றான். எவ்வளோ அற்புதமான விஷயம்! அல்லாஹ் அக்பர்! எவ்வளோ அற்புதமான விஷயம்! பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளோ இந்த உம்மத்துக்கு சொன்னாங்க, சுபுகு தொழுகையின் மீது கவனம் செலுத்துங்க. அதனால தான் முஅத்தின் சுபுகினுடைய பாங்கல சொல்லுவார். என்ன சொல்லுவாருங்க? ஸலாத்து கைரும் மினன் நௌம். நீங்கள் தூங்குறீங்களே தூக்கம், அந்த தூக்கத்தை விட சிறந்தது சுபுகு தொழுகை தான். வாங்க. ரமலான் மாதத்திலும் சொல்லப்படும், ரமலான் அல்லாத மாதங்களிலும் சொல்லப்படுகிறது. ஆனால் ரமலான் மாதத்தில் மட்டும்தான் நம்ம என்ன செய்கிறோம், வாரோம். ரமலான் அல்லாத மாதங்களில் நம்ம வர்றதில்லை. ரமலானுக்கு பிறகும் சுபுகு தொழுகையை நாம் தொழுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அடுத்து சுபுகு தொழுகைக்கு பிறகு 9 அமல்களை சொல்லிட்டோம். இப்போ 10வது அமல். எத்தனாவது அமல்? 10வது அமல். 10வது அமல் என்னங்க அப்படின்னா, சுபுகு தொழுகை முடிஞ்சதோடு வீட்டுக்கு போயிடக்கூடாது. சுபுகு தொழுகையை முடிக்கிறோம். ரமலான் மாதத்தில் சுபுகினுடைய வக்தெல்லாம் நம்ம கொஞ்சம் குறைச்சிருவோம். சுபு பாங்குக்கும் இக்காமத்துக்கும் மற்ற மாதங்களில் அரை மணி நேரம் 30 நிமிஷம் நம்ம கேப் கொடுத்துருப்போம். ஆனால் ரமலானில் என்ன செய்வோங்க, 10 நிமிஷம் பாங்க சொன்னால் 10 நிமிஷத்தில் நம்ம தொழுதுருவோம். தொழுதுட்டு என்ன அப்படின்னா எல்லாமே நோன்பு வச்சுருப்பாங்க, ரொம்ப அசதியாக இருக்கும், சஹருக்கு எந்திரிச்சிருப்பாங்க, தஹஜத்தில் ஈடுபட்டிருப்பாங்க, துஆக்களில் ஈடுபட்டிருப்பாங்க. அப்போ ரொம்ப நேரம் கழித்து நம்ம சுபு வச்சா மக்கள் சடைஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த வக்தை நம்ம சுருக்கி வைப்போம். அது மட்டும் இல்லை, ரமலானுடைய மாதங்களில் சுபுகு தொழுகையை ரொம்ப ஷார்ட்டாக முடிக்கணும் அப்படிங்கிறத மக்கள் விரும்புகிறாங்க. ரொம்ப நேரம் ஆக்க வேண்டாம், கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும்
மற்ற நாட்களில் நிற்கிற மாதிரி ஒரு 13 நிமிஷம் ஒரு 12 நிமிஷம் வந்து சுபூவில் நிற்க முடியாது, கொஞ்சம் குயிக்காக முடிங்க அப்படிங்கிறாங்க. மக்களுடைய விருப்பத்துக்கு தகுந்தவாரி நம்ம அதையும் சுருக்க தான் செய்கிறோம். ஏன்னா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மஅமூம்களை சிரமப்படுத்தி இமாம்கள் நீட்டி தொலை வைக்கக்கூடாது. மஅமூம்கள் என்ன விரும்புகிறாங்களோ அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை கவனித்து அவங்களுடைய நிலைமையை கவனித்து நம்ம என்ன செய்யணும், தொழுகையை சுருக்கிக்கணும். அப்படிங்கிறதுக்காக எல்லா இமாம்களும் சுருக்கி தொலை வைக்கிறாங்க. ஆனால் சுபுகு தொழுகை முடிஞ்ச உடனே நீங்கள் வீட்டுக்கு போகணும்னு நினைக்காதீங்க. இத்தனை நாளாக நீங்கள் அப்படி போயிருந்தீங்கன்னா அதற்கான மன்னிப்பை அல்லாஹ் வழங்குவான். இனி வரக்கூடிய நாட்களில் இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். 10வதுடைய அமல் என்னங்க, சுபுகு தொழுகை முடிஞ்சதோடு வீட்டுக்கு போயிடக்கூடாது. கொஞ்ச நேரம் சல்லாவில் உட்காந்து திக்ரு செய்யுங்க. திக்ரு செஞ்சதற்கு பிறகு சூரியன் உதயமானதற்கு பிறகு 2 ரக்காயத் அல்லது 4 ரக்காயத் இஷ்ராக் தொழுகை. என்ன தொழுகை? இஷ்ராக் தொழுகையை தொழுது வாருங்கள். இந்த இஷ்ராக் தொழுகையினுடைய நன்மையை குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏராளம் சொல்லி காமிச்சாங்க. ஒரு ஹதீஸில் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, மன் ஸல்லல் கதாத்த, யார் சுபுகு தொழுகையை தொழுது விட்டாரோ அவர் ஸக்கரல்லாஹ ஹத்தா தத்லுஅ ஷம்ஸ், சூரியன் உதயமாகும் வரை அவர் அல்லாஹ்வை திக்ரு செய்யட்டும். சுபுகு தொழுகையை முடிச்சிட்டோம்னு சொன்னால் சூரியன் உதயமாகிற வரை என்ன செய்யணுங்க, சுபுகு தொழுகைக்கு பிறகு சூரியன் உதயமாகிற வரையிலும் நாம் திக்ரு செய்யணும். அப்படி திக்ரு செஞ்சதற்கு பிறகு சும்ம சல்லா ரகாத்தைனி அவ் 4 ரகாத், அவர் அதற்கு பிறகு 2 ரக்காயத்தோ அல்லது 4 ரக்காயத்தோ அவர் தொழுது கொள்ளட்டும். அப்படி தொழுதா என்ன நன்மை கிடைக்கும், லம் தமஸ்ஸ ஜில்தஹு ஃபின்னார், அவருடைய உடம்பினுடைய தோல் இருக்கே, தோல் மேல் பகுதி, இந்த மேல் பகுதி தோலை கூட நரக நெருப்பு தீண்டாது. ஏன்னா உடம்புல ரொம்ப லேசான ஒரு பகுதின்னு சொன்னால், லேசான ஒரு அமைப்பு இருக்குன்னு சொன்னால் அது தோல் தான். தோலை உரிக்க முடியுமான்னு கேட்டால் உரிக்க முடியாது. அது ஒட்டி இருக்கக்கூடிய ரொம்ப இலகுவானது. அந்த தோலை கூட நரக நெருப்பு தீண்டாது. யாருக்கு? வித்ரு தொழுகையை தொழுதவங்களுக்கு. வித்ரு இல்லை, இஷ்ராக் தொழுகையை தொழுதவங்களுக்கு. இஷ்ராக் எப்போ தொழணும்? சூரிய உதயமானதுக்கு அப்புறம் தொழணும். சூரிய உதயமானதுக்கு அப்புறம் என்ன செய்யணும்? தொழணும். அப்போ அது வரைக்கும் என்னது, பள்ளியாசல படுத்து தூங்கணுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஏன்னா ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் என்னது தான், இஷ்ராக்கு தொழக்கூடிய வழிமுறை என்னது தான், நீங்கள் அல்லாஹ்வை திக்ரு செய்யணும். எது வரைக்கும்? ஹத்தா தத்லுஅ ஷம்ஸ், சூரியன் உதயமாகிற வரைக்கும் நீங்கள் அல்லாஹ்வை திக்ரு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யுங்க, இஷ்ராக்கு தொழுகையை நிறைவேற்றுங்க. அப்போ இந்த ரமலானில் அது ஒரு புதிய அமலாக நம்ம செய்ய ஆரம்பிக்கணும். புதிய அமலாக என்ன செய்யணும்? செய்ய ஆரம்பிக்கணும். அல்லாஹ்வை திக்ரு செய்யணும்னா சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் செஞ்சுக்கலாம். அவங்களுக்கு தெரிஞ்ச திக்ருகளை நீங்கள் ஓதிக்கலாம், சலவாத் ஓதிக்கலாம், குர்ஆன் எடுத்து வச்சு ஓதலாம். ஏதோ ஒன்று இறை சிந்தனையோடு இறை வழிபாட்டோடு நன்மையை தரக்கூடிய விஷயத்துலேயே அந்த டைமிங் வந்து நம்ம ஃபுல்லப் பண்ணணும். அந்த டைமிங் வரைக்கும் நான் வீட்டுக்கு போயிட்டேன், அங்கே போயிட்டேன், இங்கே போயிட்டேன், அதுக்கப்புறம் இந்த இஷ்ராக் தொழுதுன்னு சொன்னால் நன்மை கிடைக்கும். ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸில் சொன்ன அந்த வழிமுறையை செஞ்ச நன்மை நமக்கு என்ன செய்யாமல் போயிருங்க, கிடைக்காம போயிடும். அப்போது 10வது அமல் இஷ்ராக் தொழுகையில் தயவு செஞ்சு ஈடுபடுங்க. திக்ருகளில் அதிகமாக என்ன செய்யுங்க, ஈடுபடுங்க. அந்த இஷ்ராக் தொழுகையை முடித்து கொஞ்ச நேரம் குர்ஆன் எடுத்து வச்சு ஓதணும். 12வது அமல் என்னங்க? 12வது அமல் என்ன? குர்ஆன் ஓதுவது. சரியா? இஷ்ராக்லாம் முடித்து குர்ஆன்லாம் ஓதிட்டு வீட்டுக்கு போக முடியுமா சத்தே அப்படின்னு நீங்கள் கேட்காதீங்க. கொஞ்ச நேரம், ரொம்ப நேரம் இல்லை, ஒரு 7 மணி வரைக்கும் ஓதுங்களேன். இஷ்ராக்கினுடைய டைம் என்னன்னு சொல்லிடுறேன். இஷ்ராக்கினுடைய டைம் இப்போ வந்து 6:27. 6:27க்கு சூரியன் உதயமாயிரும். ஒரு 6:30க்கு நீங்கள் தொழுதுடலாம். 6:27க்கு உதயமாகுன்னு சொல்கிறோம். நிறைய பேர் 6:25க்குலாம் இஷ்ராக் தொழுவுறீங்க. இல்லை, கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் லேட்டாகி தான் தொழணுமே தவிர 2 நிமிஷம் முன்னாடி போயிடக்கூடாது. ஏன்னா முன்னாடி வந்து வக்தே வந்திருக்காது, சூரியன் உதயமாகாமல் கூட இருந்திருக்கலாம். ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் நம்ம பிந்துறதுனால ஒன்றும் தப்பு இல்லை. சூரியன் நல்லா உதயமாயிருச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ ஒரு 6:30 மணிக்கு நீங்கள் என்ன செய்றீங்க, தொழுகிறீங்க. 4 ரக்காய் தொழுதுக்குங்க. 4 ரக்காய் தொழுதுட்டு துவா செஞ்சுட்டு கொஞ்சம் நேரம், இன்னும் கொஞ்சம் நேரம் உட்காந்து என்ன செய்கிறது, குர்ஆன் ஓதுறது. ஏன்னா இந்த ஏன் குர்ஆன் ஓதுறோம் அப்படின்னா, இந்த ரமலானுடைய மாதத்தில் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனை இறக்குறான். அல்லாஹ் ஒரு வசனத்தில் சொல்லும்போது,
ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆனு ஹுதல் லின்னாஸி வல் பையினாத்தி மினல் ஹுதா. உலக மக்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய, உலகம் அழியும் வரையிலும் இருக்கக்கூடிய ஒரு வேதமான புனித குர்ஆனை இறக்குவதற்கு நான் தேர்ந்தெடுத்த மாதம் ரமலானுடைய மாதம் அப்படின்ட்டு அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அப்போ அந்த ரமலானுடைய மாதத்தில் தான் குர்ஆன் இறங்குச்சு. அந்த குர்ஆன் இறங்கியதின் காரணமாக அந்த ரமலானுடைய மாதத்தில் குர்ஆனோடு நமக்கு ஒரு தொடர்பை நம்ம ஏற்படுத்தி கொள்ளணும். ஓத தெரியாதவங்க, குர்ஆனை பார்த்து எனக்கு ஓத தெரியாது, பரவாயில்ல, மனசில் என்ன மனப்பாடமாக இருக்கோ அதை உட்காந்து கொஞ்சம் நேரம் ஓதுங்க. ஒரே சூறா தான் மனப்பாடமாக இருக்குது, குலூலா சூறா மட்டும்தான் மனப்பாடமாக இருக்குது, தாராளமாக உட்காந்து 100 வாட்டி 200 வாட்டி ஓதுங்க. அல்ஹம் சூறா மட்டும்தான் மனப்பாடமாக இருக்குது, தாராளமாக உட்காந்து திக்ரு ஓதுற மாதிரி ஓதிக்கிட்டே இருங்க. ஒவ்வொரு சூறாவுக்கும் ரசூலுல்லா ஒவ்வொரு நன்மையை சொன்னாங்க. இன்னும் சொல்ல போனால், யார் குல் ஹுவல்லாஹு அஹது சூறாவை நிறைய ஓதுறாங்களோ, எல்லா நிலைமையிலும் ஓதுறாங்களோ, அவங்களுடைய ஜனாசா தொழுகையில் 1,70,000 மலக்குமார்கள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் ஒரு ஹதீஸின் அறிவிப்பில். இன்னொரு ஹதீஸின் அறிவிப்பில் 1,40,000 1,20,000 மலக்குமார்கள் கலந்து கொள்ளக்கூடிய நசீபு கிடைக்கும். ஒரு சஹாபியினுடைய வரலாறையும் அதற்கு இமாம்கள் நமக்கு பதிவு செய்து காமிப்பாங்க. என்ன சூறா தெரியுமா? என்ன செய்யுங்க, ஓதுங்க. இவ்வளோதான் ஓதணும், அவ்வளோதான் ஓதணும்ல. உங்களுடைய எனர்ஜி எவ்வளோ நேரம் உங்களால் உட்காந்து ஓத முடியுமோ அவ்வளோ நேரம் உட்காந்து ஓதுங்க. அப்போது காலையில் எஞ்சதில் 12 அமல் சொல்லியிருக்கிறோம். காலையில் எஞ்சதோடு கண் விழித்ததோடு துவா ஓதுறது, பல் துறக்கிறது, கழிவறைக்கு செல்வது, ஒழு செய்கிறது, தஹஜ்ஜத் தொழுகிறது, சஹர் சாப்பிடுவது, சுபுகினுடைய முன்சுன்னத்தை நிறைவேற்றுறது, சுபுகு ஃபர்லை நிறைவேற்றுறது, சுபுகுக்கு பிறகு கொஞ்ச நேரம் திக்ரில் ஈடுபடுறது, அதற்கு பிறகு இஷ்ராக் தொழுவது, அதற்கு பிறகு குர்ஆன் ஓதுவது. இந்த 11 அமல்களை செய்கிறோம். இதெல்லாம் காலையில் டைம். அதுக்கப்புறமாட்டு என்ன செய்கிறதுங்க, கொஞ்ச நேரம் ஓய்வுக்கு போயிட வேண்டியதான். இப்போ ஒரு 8 மணி ஆயிடுச்சு, காலைல 3 மணிக்கு எழுந்திருக்கணும் வைங்களேன். இப்போ காலைல 8 மணி வரைக்கும் செய்ய வேண்டிய அமலை சொல்லியாச்சு. இப்போ ஒரு 8 மணிக்கு மேலே என்ன செஞ்சிட வேண்டியதான். வேலைக்கு போகிறவங்க இருப்பாங்க, கடைக்கு போகிறவங்க இருப்பாங்க, அன்றாட கூலி வேலை பார்க்கக்கூடியவங்க இருப்பாங்க. கொஞ்ச நேரம் போய் ஓய்வுக்கு போயிடணும். கொஞ்ச நேரம் போய் அல்லான்ட்டு உறங்கிடணும். ஓய்வுக்கு போகணும்னு சொன்ன உடனே வீட்டில் போய் பாவமான காரியங்களில் ஈடுபட்டுறக்கூடாது. வீட்டில் போய் ஒரு கோவப்பட்டு ஒரு சண்டை போட்டுறக்கூடாது. வீட்டில் போய் ஒரு டிவியில் உட்காந்துடக்கூடாது. செல்ஃபோன் எடுத்துக்கிட்டு ஆபாசங்களை பார்க்குறதுல போயிடக்கூடாது. ஓய்வுன்னா நேராக போய் தூங்க போயிடணும். நோன்பு நேரத்தில் தூங்கிறது கூட ஒரு அமல் தான். தூங்கிறது கூட என்னது தான், ஒரு அமல் தான். ஏன், முழிச்சிருந்தால் ஏதாவது பாவத்தை பண்ணுவோம். பாவம் பண்ணாமல் இருந்தாருன்னு சொல்லி ஒரு நேரம் நமக்கு எழுதப்படும் போது அதுவும் ஒரு நன்மையாகவே என்ன செஞ்சிருதுங்க, மாறி விடுகிறது. அப்போ கொஞ்ச நேரம் ஓய்வுக்கு போயிடுறோம். எவ்வளோ நேரம் ஓய்வுக்கு போகிறது? லுஹா நேரம் வரைக்கும் ஓய்வுக்கு போங்க. லுஹா 8 மணி, ஒரு 8:30 மணிக்கு படுக்கிறீங்கன்னு வச்சுக்குவோம். 9, 10, 10:30, ஒரு 2 மணி நேரம், ஒரு 2.5 மணி நேரம் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், நல்லா உறங்கிக்கலாம். நல்லா உறங்கிக்கங்க. அதுக்கப்புறம் எந்திரிச்சு லுஹா தொழுகைக்காக தயாராகுவது. லுஹா தொழுகையை யார் தொழுது வருகின்றாரோ அவர் என்ன தேவைகளை அல்லாஹ்ட்ட முறையிட்டாலும் அந்த தேவைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எவ்வித தடைகளும் இல்லாமல் கொடுத்து கொண்டே இருக்கின்றான். லுஹா தொழுகை அல்லாஹ்வின் நெருக்கத்தை தரக்கூடிய தொழுகை. லுஹா தொழுகை நமது தேவைகளை நிறைவேற்றி தரக்கூடிய தொழுகை. லுஹா தொழுகை ஆபத்துகளை விட்டும் காப்பாற்றக்கூடிய தொழுகை. லுஹா தொழுகை உலகத்தில் செல்வ செழிப்போடு வாழ்வதற்கான வழிகளை வகுத்து தரக்கூடிய தொழுகை. லுஹா தொழுகை மன நிம்மதியை தரக்கூடிய தொழுகை. லுஹா தொழுகை இறை நேசர்களின் நெருக்கத்தை தரக்கூடிய தொழுகை. லுஹா தொழுகை நபிமார்கள் விரும்பி தொழுத ஒரு தொழுகை. லுஹா தொழுகை தனிப்பெரும் மகத்துவம் பெற்ற ஒரு தொழுகை. லுஹா தொழுகையை யார் சரியாக தொழுது வருகின்றாரோ அவருக்கு எல்லா விதமான தேவைகளும் நிறைவேற்றப்படுகிறது. அப்போ என்ன டைம், லுஹா தொழுகைக்கு என்ன டைம்? நல்ல சூரியன் உதயமாகி நல்ல ஒரு நிலைமைக்கு லுஹருக்கு சற்று முன்பு என்று சொல்லப்படுகிறது. அதாவது சூரியன் உச்சத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி தொழக்கூடிய தொழுகை தான் லுஹா. சூரியன் உச்சம் 12 மணிக்கு வருதில்ல பாய், 12 மணிக்கு முன்னாடி நம்ம தொழுகிறோமே அதுதான் லுஹா. அந்த லுஹாவுக்கும் நல்ல சிறப்பான ஒரு நேரம் எதுன்னு சொன்னால் காலையில் ஒரு 10:30 மணி அல்லது 11 மணிக்கு நம்ம தொழுகிறோம் பாருங்கள், அதுதான் ரொம்ப ஏற்றமான ஒரு நேரமாக இருக்கிறது.
அந்த நேரத்தில் என்ன செய்கிறதுங்க, லுஹா தொழுகைக்காக நம்ம தயாராகிறது. இப்படி லுஹா தொழுகைக்கு தயாராகும்போது மீண்டும் நம்ம என்ன செய்கிறதுங்க, ஒழு செய்கிறது. ஒழு செஞ்சதுக்கப்புறம் ஒழுவினுடைய துவாக்கள் ஓதுறது, பள்ளிவாசலுக்கு நடந்து வர்றது, வந்து நம்ம லுஹா தொழுகிறது மிகப்பெரிய ஒரு நன்மை ஏற்படுத்தும். இந்த தொழுகையெல்லாம் நீங்கள் ரமலானில் வளமையாக்கி பாருங்களேன். இஷ்ராக்கு தொழுகை, லுஹா தொழுகை, இதையெல்லாம் ரமலானில் வளமையாக்கி கொள்ளணும். இப்போ லுஹா தொழுகை 2 அல்லது 4 ரக்காத்துகள் என்ன செய்யலாம், தொழுது கொள்ளலாம். குறைஞ்சபட்ச அளவு 2 ரக்காத், கூடுன அளவு 4 ரக்காத். சுன்னத்தான லுஹா தொழுகையை தொழுகிறேன்னு சொல்லி நியத்தை வச்சு லுஹா தொழுகையை தொழுது எவ்வளோ தேவைகள் நமக்கு அல்லாஹ்ட்ட இருக்குதோ அவ்வளோ தேவைகளையும் என்ன செய்கிறதுங்க, நம்ம அல்லாஹ்ட்ட முறையிடுகிறது. 12வது அமலை சொல்லியிருக்கிறோம். 13வது அமல் அல்லாஹ்வின் தூதரின் மீது ஸலவாத் ஓதுவதுங்க. காலையில் குரான் ஓதிட்டோமா, 8 மணி வரைக்கும் குரான் நம்ம ஓதியிருக்கிறோம். லுஹா தொழுதுக்கப்புறம் ஸலவாத்தில் ஈடுபடணும். ஸலவாத்து அப்படிங்கிறது ஏறத்தாழ ஒரு 2.5 மணி நேரம் பேசக்கூடிய ஒரு தலைப்பு. ஏற்கனவே அதை நம்ம பள்ளியில் கிட்டத்தட்ட நான் ஒரு 3 ஜும்மாக்கள் தொடர்ந்து ஸலவாத்தை பற்றி நம்ம பேசியிருக்கிறோம். ஸலவாத்தினுடைய மகத்துவம் என்ன, நன்மைகள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக விளங்கியிருப்பீங்க. இருந்தாலும் ஒரு நினைவூட்டலுக்காக ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நம்ம நினைவுபடுத்துகிறோம். உலகத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா அமலையும் மனிதர்களை தான் செய்ய சொல்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு அகீமுஸ் ஸலாத்த வ ஆத்துஸ் ஸகாத், மூமீன்களே நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜக்காத்தை கொடுங்கள். அது மாதிரி என்னது, மூமீன்களே நீங்கள் மது அருந்தாதீர்கள், வட்டி வாங்காதீர்கள், விபச்சாரத்தின் பக்கம் நெருங்காதீர்கள், மூமீன்களே இதை செய்யுங்க இதை செய்யாதீங்கன்னு சொல்லி மக்களை பார்த்தே தான் எல்லாத்தையும் அல்லாஹ் சொல்லிக்கிட்டே இருக்கிறான். ஆனால் ஒரே ஒரு அமலை அல்லாஹ் செய்வதாக சொல்லி மக்களை செய்ய சொல்கிறான். ஒரே ஒரு அமல் என்ன செய்ய, அல்லாஹ் செய்வதாக சொல்லி மக்களே நீங்களும் செய்யுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அது என்ன அமல்? ஸலவாத். அல்லாஹ் குர்ஆனை சொல்லும்போது இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா. ஈமான் கொண்ட முஸ்லீம்களே, மூமீன்களே, அல்லாஹுவும் அல்லாஹுனுடைய வானவர்களும் அல்லாஹுவின் தூதர் மீது ஸலவாத் சொல்கின்றார்கள். எனவே ஸல்லூ அலைஹி வஸல்லிமூ தஸ்லீமா, நீங்களும் அல்லாஹுவின் தூதர் மீது ஸலவாத்தும் சலாமும் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கிறார். அப்போ அல்லாஹ் செய்யக்கூடிய ஒரு காரியம் ஸலவாத். நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, மன் ஸல்லா ஸலாத்தன் வாஹிதத்தன் ஸல்லல்லாஹு அலைஹி அஷர. யார் என் மீது ஒரு ஸலவாத் சொல்கின்றாரோ அவர் மீது அல்லாஹ் 10 ஸலவாத் சொல்கின்றான். இன்னொரு ஹதீஸில் யார் என் மீது ஒரு ஸலவாத் சொல்கின்றாரோ அவர் மீது அல்லாஹ் 10 ஸலவாத் சொல்லி 10 பாவங்களை மன்னிச்சு 10 நன்மைகளை எழுதி 10 விதமான அந்தஸ்துகளை சொர்க்கத்திலே உயர்த்தி கொடுக்கின்றான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, ரசூலுல்லாஹ்வுடைய பேர் எங்கெல்லாம் கேட்கப்படுதோ அங்கேயெல்லாம் ஸலவாத் நம்ம சொல்லணும். அங்கேயெல்லாம் ஸலவாத் சொல்லாதவன் நாசமாக போகட்டும் சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சபிச்சாங்க. அந்த சபித்தலுக்கு அல்லாஹ்வின் தூதர் ஆமீன் சொன்னாங்க. இன்னும் சொல்லப்போனால் மறுமை நாளில் ரசூலுல்லாவை நேருக்கு நேர் பார்த்தும் கூட அடையாளம் கண்டு கொள்ளாத சில மனிதர்கள் இருப்பார்கள். அவர்கள் யார் என்றால் அல்லாஹ்வின் தூதர் மீது ஸலவாத் சொல்லாதவர்கள். ஆயிஷா நாயகி ஒரு இரவில் அமர்ந்து அல்லாஹ்வின் தூதருடைய கிழிந்த ஆடைகளை தைத்து கொண்டிருக்கின்றார்கள். விளக்கில் எண்ணெய் தீர்ந்து விடுகிறது, விளக்கு அணைந்து விடுகிறது. விளக்கு அணைந்த பதட்டத்தில் ஊசியை கையிலே குத்தி விடுகின்றார்கள். ஊசி குத்திய வழியில் ஊசியை கீழே போட்டு விடுகின்றார்கள். ஊசியை இரவிலே அந்த இருளிலே தடம்பிடித்து தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ்வின் தூதர் இஷா தொழுகையை முடித்துவிட்டு வருகின்றார்கள். அல்லாஹ்வின் தூதருடைய முகத்தில் இருந்த அந்த பிரகாசத்தின் மூலமாக ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கீழே கடந்த ஊசியை எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், எவ்வளோ அற்புதமான படைப்பு, நீங்கள் எவ்வளோ அற்புதமான படைப்பு. அல்லாஹ் உங்களை 100ஆல் படைச்சிருக்கிறான்னு அல்லாஹ் சொல்கிறானே, அது 100க்கு 100 உண்மைதான் நாயகமே. உங்கள் உடம்புல இருந்து அப்படி ஒளியில் வருது ரசூலுல்லாஹ். அந்த ஒளியின் மூலமாக ஊசியை கூட என்னால் எடுக்க முடியுது, எவ்வளோ அற்புத படைப்பு நீங்கன்னு சொல்லி ஆயிஷா நாயகி சந்தோஷமாக ரசூல்லா பற்றி புகழ்கிறாங்க. ஆனால் ரசூல்லா முகத்தில் மிகப்பெரிய ஒரு வாட்டம் இருக்குது. ரசூல்லா அப்படியே அமைதியாக இருக்கிறாங்க. ஆயிஷா நாயகி கேட்டாங்க, ஏன் யார் ரசூல்லா அமைதியாக இருக்கிறீங்க, என்ன மௌனமாக இருக்கீல, உங்களை பற்றி தானே நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ரசூல்லா சொன்னாங்க, என் முகத்தில் இருந்து என் உடம்புல இருந்து வரக்கூடிய ஒளியினால் ஊசியை கூட நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க, அது சந்தோஷம்தான்.
ஆனால் நாளைக்கு என்னுடைய உம்மத்தில் சில மனிதர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என் முன்னால் கொண்டு வருவான். அவர்களை கொண்டு வந்து என்னை பார்த்து இவர் யார் என்று தெரியுதா என்று அல்லாஹ் கேட்பான். அப்படி கேட்கும்போது என் உம்மத்தில் சில மனிதர்கள் என்னை அடையாளம் கண்டு கொள்ள மாட்டாங்க, என்னை அடையாளம் கண்டுக்க மாட்டாங்க. தன்னை அடையாளம் கண்டு கொள்ளலை, தான் உம்மத்தில் ஒருத்தவர் நரகத்துக்கு போக போகிறாருங்கிறது தெரிஞ்சு ரசூலுல்லாஹ் அப்போவுமே கவலைப்பட்டாங்க. ஆயிஷா நாயகி கேட்டாங்க, அந்த அளவுக்கு ஒரு பெரிய பாவியாக இருக்கிறது யார் நாயகமே, யார்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என் மீது ஸலவாத் சொல்லப்பட்டு சோம்பேறித்தனத்தோடு பொடுபோக்குத்தனத்தோடு என் மீது யார் ஸலவாத் சொல்லாமல் இருக்கிறாங்களோ அவங்க தான் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்போ ஸலவாத்தில் ரொம்ப நம்ம அதிகமான ஈடுபாடுகளில் நம்ம இந்த ரமதான் மாதத்தில் அதிக ஈடுபடணும். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வராங்க, யா ரசூலுல்லாஹ், நான் தொழுகையில் துஆவில் நாளில் ஒரு பகுதி உங்கள் மீது நான் என்ன செய்கிறேன், ஸலவாத் ஓதுறேன் அப்படின்ட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வ இன் ஷி'த ஃபஸித்த, நீங்கள் விரும்புகிறா இன்னும் அதை அதிகப்படுத்துங்க. ஒன்றே சொன்னாங்க, துஆவில் 2 பகுதி உங்கள் மேலே ஸலவாத், மற்ற 2 பகுதி எனக்கு என் குடும்பத்துக்கு மறுமைக்காக. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வ இன் ஷி'த ஃபஸித்த, விரும்புனா இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துங்க. 3 பகுதினாங்க, வ இன் ஷி'த வ இன் ஸி'த, நீங்கள் விரும்புனா இன்னும் அதிகப்படுத்துங்க. என்னுடைய துஆ முழுக்க அவங்க மேலே ஸலவாத் தான், துஆ முழுக்க என்னது தான், அவங்க மேலே ஸலவாத் தான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதன் இக்ஃபி ஹம்மக்க, இப்போ நீங்கள் சொன்னீங்களே இந்த வார்த்தை முழுமையாக ஸலவாத் ஓதுறன்ட்டு, இந்த வார்த்தையே அந்த ஸலவாத்தே உங்களுடைய கவலைகளுக்கு போதுமானதாக அமைந்துவிடும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. தொழுகையில் நம்ம ஸலவாத் ஓதுறோம், தொழுகையில் ஸலவாத் ஓதலை அப்படின்னா நம்மளுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம வ பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். கண்டிப்பாக ஸலவாத் ஓதணும், ஓதல்னா தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. துவா செய்கிறோம், துவா ஒப்புக்கொள்ளப்படணும்னு சொன்னால் துவாவுக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஹம்தும் ஸலவாத்தும் இருக்கணும். அல்லாஹ்வை புகழவும் செய்யணும், அல்லாஹ்வின் தூதர் மீது ஸலவாத்தும் சொல்லணும். அல்லாஹ்வின் தூதர் மீது ஸலவாத் சொல்லப்படாத துவாக்கள் ஒப்புக்கொள்ளப்படுவதில்லை. ஸலவாத் என்பது ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது. ஈடுபடுறோமா, நம்ம ரசூலுல்லாஹ் மேலே ஸலவாத் சொல்கிறோமா? அது மட்டுமா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, யாரெல்லாம் என் மீது ஸலவாத் சொல்கின்றார்களோ அவர்களுடைய பெயர்கள் எல்லாம், அவர்களுடைய நன்மை தீமைகள் எல்லாம், என் மீது ஸலவாத் சொன்ன எண்ணிக்கை எல்லாம் என்னுடைய கபரிலே வியாழக்கிழமை அன்று எடுத்து காட்டப்படுகிறது. என் மீது ஸலவாத் சொன்னவர்களுக்காக நான் துஆ செய்கின்றேன் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே. ஸலவாத் சொல்கிறோமா? மலக்குமார்கள் ஸலவாத் சொல்கிறாங்களே, நம்ம ஸலவாத் சொல்கிறோமா? ரசூலுல்லாஹ் பேரை கேட்கும்போதா ஸலவாத் சொல்கிறோமா? ஸலவாத்துக்கு நம்ம ஒரு பகுதியை இதுவரைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம ஒதுக்கியிருக்கிறோமா? ஸலவாத் என்பது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அமல். கண்ணியத்திற்குரியவர்களே, சஹாபாக்கள் விரும்பி செஞ்ச ஒரு அமல். சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்க, ரசூலுல்லாஹ் நீங்கள் ஸலவாத் சொல்கிறேன்னு சொல்கிறீங்களே, உங்கள் மேலே சலாம் எப்படி சொல்கிறேன்னு எங்களுக்கு தெரியும், ஆனால் ஸலவாத் எப்படி நாங்கள் சொல்கிறது? அல்லாஹ்வின் தூதர் சொல்லி கொடுத்தாங்க, நீங்கள் அத்தஹியாத்தில் ஓதுகிற ஸலவாத்தை என் மேலே அப்படியே ஓதுங்க. அதில் வேறு ஒரு சில அறிவிப்பில் என்ன செய்யுது, அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ அஸ்வாஜி சய்யிதினா முஹம்மதின் வ அஹ்லி பைத்தி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வஸல்லிம் ஓதுங்க. ரசூலுல்லாஹ்வுடைய அறிவிப்பில் உள்ள ஹதீஸ். ஸலவாத்துக்கு நம்ம நேரம் கொடுக்குறோமாங்க? ஸலவாத்துக்கு நேரம் கொடுக்கணும். ஸலவாத் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அடுத்து ஸலவாத் ஓதியாச்சு, துஹா தொழுதாச்சு, 11 மணிக்கு நம்ம எஞ்சிருக்கிறோம். 2 ரக்காய் தொழுது ஒரு 100 ஸலவாத் நம்ம ஓதுறோன்னு வச்சுக்கங்க. ஒரு 4 ரக்காய் தொழுகிறோம், துஹா 4 ரக்காய் தொழுது ஒரு 100 அல்லது ஒரு 200 இது ஓதுறோன்னு வச்சுங்களேன். ஒரு 11 மணிக்கு எஞ்சி அந்தான்னு ஒரு 11:30 மணி ஆயிரும். இந்த 11:30 மணி ஆனதுக்கப்புறம் நம்ம திரும்பவும் போய் ஒரு சடைவில் போய் படுத்துடக்கூடாது. திரும்ப என்ன செய்யணும் அப்படின்னா, ரொம்ப முக்கியமான ஒரு அமல், 14வது அமல் என்ன அப்படின்னு சொன்னால், கிடைக்கக்கூடிய நேரங்களில் ஹதீஸ் புத்தகங்களை எடுத்து நம்ம படிக்கணும். ரிவாசலில் ஹதீஸ் கிதாபுகள் புகாரி, முஸ்லீம், திருமதி, இப்னு மாஜா போன்ற எல்லா நூல்களும் நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், தமிழாக்கத்துலேயும் வாங்கி வச்சுருக்கிறோம், அரபாக்கத்துலேயும் வாங்கி வச்சுருக்கிறோம். இது அல்லாத வேறு நிறைய ஹதீஸ் புத்தகங்கள் என்ன செய்து இருக்குது. குர்ஆனுடைய தர்ஜுமா இருக்குது, குர்ஆனுடைய விரிவுரை புத்தகங்கள் என்ன செய்து இருக்குது. இதையெல்லாம் கொஞ்சமாவது எடுத்து வச்சு படிக்கணும். தொழுகையினுடைய சட்டமுறைகள் புக்கு இருக்குது,
நோம்பினுடைய சட்டமுறைகளை பற்றி ஒரு புக் இருக்குது, எல்லாமே பள்ளிவாசலில் இருக்குது. கொஞ்சமாவது என்ன செய்யணும், எடுத்து படிக்கணும். நம்ம எதையும் படிக்கிறது இல்லை. ஏன்னா நம்ம பெரிய மேதாவி மாதிரி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோங்க, இருந்துக்கிட்டு இருக்கிறோம். எதை பற்றியுமே நமக்கு கொஞ்சம் கூட ஒரு பொது அறிவு இல்லாமல் தேவையில்லாத கேள்விகள் இன்றைக்கி நம்ம நிறைய கேட்க தொடங்கியிருக்கிறோம். அப்போ அதுக்கெல்லாம் தெளிவு நம்ம ஒவ்வொரு பயானில் தான் பார்த்து தெரிஞ்சுக்கணுங்கிறதெல்லாம் இல்லை. ஒவ்வொரு பயானில் அவங்களுக்கும் தோணிய கருத்தின்படி சொல்லுவாங்க. அவங்க என்ன கொள்கையில் இருக்கிறாங்களோ அந்த கொள்கைக்கு ஏற்றவாறு ஒவ்வொரு ஹதீஸுகளை சொல்லுவாங்க. அப்போ நம்ம என்ன செய்கிறது, புத்தகங்களை நேரடியாக நம்ம தொடர்பு கொள்ளணும். ஹதீஸ் புத்தகங்களை படிக்கிறது நன்மை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பெயரை உச்சரிக்கிறது நன்மை, அல்லாஹ்வின் தூதருடைய ஒவ்வொரு ஹதீஸையும் படிக்கிறது நமக்கு நன்மை. முடிஞ்சால் இந்த ரமலானில் 40 ஹதீஸ் நீங்கள் மனப்பாடம் பண்ணுங்க. நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் ஹஃபித உம்மத்தி 40 ஹதீஸன் பஅஸஹுல்லாஹு ஃபகீஹன். என்னுடைய உம்மத்தில் யார் 40 ஹதீஸை மனப்பாடம் பண்ணுறாங்களோ அவங்க அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளை மறுமை நாளிலே மார்க்க அறிஞர்களோடு எழுப்புவான். அது மட்டுமா, வ குன்து லஹு ஷாஃபிஅன் வ ஷஹீதா, நான் நாளை மறுமை நாளிலே அவருக்கு பரிந்துரை செய்யக்கூடியவராகவும் சாட்சி சொல்லக்கூடியவனாகவும் நான் இருப்பேன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே. இன்றைக்கி ஹதீஸுகளை நம்ம ஏதாவது ஒரு ஹதீஸ் எடுத்து வச்சு படிக்கிறோமா? ஹதீஸுகள் படிக்கப்பட்டாலும் கூட உட்கார்றது இல்லை சகோதரர்களை, எஞ்சி போயிடுறோம். ஒரு 1000 ரக்காத்துகள் நீங்கள் நஃபில் தொழுவதை விட, 100 ரக்காத்துகள் நீங்கள் நஃபில் தொழுவதை விட ஒரு மார்க்க அறிவை பெற்றுக்கொள்வது உங்களுக்கு மேலானது. ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸில் இருந்து தாங்க மார்க்க அறிவை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஹதீஸில் தான் வரலாறுகளை தெரிந்து கொள்ள முடியும். ஹதீஸுகளை தான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை சட்டங்களை தெரிந்து கொள்ள முடியும். ஹதீஸின் மூலமாகத்தான் அனைத்தையும் நாம் தெரிந்து கொள்ள முடியும். இப்போ ஹதீஸ் புத்தகங்கள் என்ன செய்கிறது, எடுத்து வச்சு படிக்கிறது. குர்ஆன் ஓத தெரியாத சகோதரர்கள் தர்ஜுமாவை எடுத்து வச்சு படிக்கிறது. குர்ஆன் ஓத தெரியலேன்னு சொல்லி நம்ம பாட்டுக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, சும்மா இருந்துடக்கூடாது. தமிழ் கண்டிப்பாக படிக்க தெரியும், எடுத்து வச்சு ஓதுங்க. அல்லாஹ் அதுக்கும் நன்மையை கொடுப்பான். அல்லாஹ் அதுக்கும் என்ன செய்கிறான், நன்மை கொடுக்குறான். எப்படி துவாவை அரபியில் கேட்க தெரியலன்னு சொன்ன உடனே நம்ம தமிழில் கேட்குறோம், அதுக்காக கடைசி வரைக்கும் தர்ஜுமாவே ஓதிக்கிட்டு இருக்குன்னு சொல்லலை. தமிழ் குர்ஆனும் இன்றைக்கி நிறைய வந்துருச்சு, அதுக்காக தமிழ் குர்ஆனையே ஓதுங்கன்னு சொல்லலை. தெரியாத பட்சத்துக்கு வர வழி இல்லைங்கிற பட்சத்தில் என்ன செஞ்சுக்கலாம், நம்ம அதை செய்து கொள்ளலாம். அதுக்கும் நன்மைகள் கிடைக்கும். அப்போ இதெல்லாம் ரமலானில் நீங்கள் புதுசாக உருவாக்கணும். இந்த நோம்பில் இந்த அமலை நான் செஞ்சேன், அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு, நோம்புக்கு அப்புறமா இதை நம்ம கண்டினியூ பண்ணணுங்கிற மாதிரி அதை வழமையாக நீங்கள் செஞ்சு பார்க்கணும். இஷ்ராக் தொழுகை, துஹா தொழுகை, ஹதீஸ் படிக்கிறது, அது மாதிரி தஹஜ்ஜத்து தொழுகை, இதையெல்லாம் வளமையாக்குங்க. இப்படி வளமையாக்குறதன் மூலமாக நன்மைகள் ஏராளமாக கொட்டி கிடைக்கிறது. இதோட 15வது விஷயத்தை நம்ம சொல்ல போகிறோம். இப்போ அப்படி என்ன செஞ்சிட்டோம், லுஹர் வரைக்கும் லுஹா கெஞ்சிங்கன்னு சொன்னால் லுஹர் வரைக்கும் நம்ம என்ன செய்யுங்க, அப்படியே அமல்களில் ஈடுபடுங்க. அதுக்கடுத்து லுஹரினுடைய தொழுகை வந்துடும். லுஹர் வரைக்கும் ஈடுபட்டுறோமா, அடுத்து லுஹர் வந்ததற்கு பிறகு லுஹருடைய முன் சுன்னத்தை தொழுவுங்க, லுஹருடைய ஃபர்லை தொழுவுங்க, லுஹருக்கான பின் சுன்னத்தை தொழுவுங்க. ஒரு ஹதீஸின் அறிவிப்பில் லுஹருக்கு முன் சுன்னத்து 4 ரகாத். நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் சல்லா சலாத்த இஸ்னத்த அஷரத்த ரகாத்து, யார் ஒரு 12 ரகாயத்தை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த 12 ரகாயத்தை யார் சரியாக தொழுகிறாங்களோ பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னா, அவருக்காக அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு வீடை கட்டுறான் அப்படின்னு சொல்லி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதில் 12 ரகாயத்து இதெல்லாம் சொன்னாங்க. கபுலல் லுஹரி 4 ரகாத்தின், லுஹருடைய ஃபர்லுக்கு முன்னாடி 4 ரகாத்து சுன்னத் தொழுகிறது. அடுத்து பஅதல் லுஹரி ரகாத்தைனி, லுஹருடைய ஃபர்லுக்கு பிறகு பின் சுன்னத்து 2 ரகாய் தொழுகிறது. அடுத்து கபுலல் அஸ்ரி ரகாத்தைனி, அசர் தொழுகைக்கு முன்னாடி 2, மகரிப் தொழுகைக்கு பின்னாடி 2, இஷாவுக்கு பின்னாடி 2, சுபுஹில் 2, 12 ரக்காயத்தை மொத்தம் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க சொன்னாங்க. அந்த ஹதீஸு கொஞ்சம் நினைவில் இல்லாமல் இருக்குது. அதில் அசர் தொழுகை வராது. லுஹருடைய முன் சுன்னத்து, பின் சுன்னத்து, மகரிபினுடைய பின் சுன்னத்து, இஷாவினுடைய பின் சுன்னத்து, சுபுஹினுடைய முன் சுன்னத்து. அசரை பற்றி தனி ஹதீஸ்கள் அது வேறு இருக்குது. அசரை பற்றியான ஹதீஸ்கள் என்ன செய்யுது, தனியாக வேறு இருக்குது. இப்படி ஒரு 12 சுன்னத்தான தொழுகை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. நம்ம வழமையாக தொழக்கூடிய சுன்னத் தான்.
இந்த வளமையாக தொழக்கூடிய சுன்னத்தை யார் தொழுது வருகின்றார்களோ பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னா, அவருக்கு அல்லாஹ்தாலா சொர்க்கத்தில் அவருக்கு ஒரு வீடை அல்லாஹ் கட்டி கொடுக்குறான்னு சொல்லி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ லொஹரினுடைய முன் சுன்னத்து, லொஹரு ஃபர்லு, லொஹருடைய பின் சுன்னத்து. இப்போ லுஹால் எஞ்சி லொஹர் வரைக்கும் நம்ம நல்ல அமல்களில் ஈடுபட்டுருந்தோம். அப்புறம் லொஹர் முடிஞ்சதோடு என்ன செய்கிறதுங்க, கொஞ்ச நேரம் திரும்ப ஓய்வுக்கு போய்க்கலாம், தவறு இல்லை. ரமலானில் ஒரு நல்ல தூக்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இல்லையா? அதுவும் இப்போ ரொம்ப கடுமையான வெயில் நேரமாக வேறு இருக்குது. இந்த வெயில் நேரத்தில் நம்ம நோன்பு வச்சுருக்கிறதே பெரிய விஷயம். இதில் தொடர்ந்து இப்படியே நம்ம அமல்கள்லேயே இருந்தோம்னு சொன்னால் பாதியிலே நோன்பு திறந்துருவோம். அப்போ அதனால் என்ன செய்யுங்க, கொஞ்சம் ஓய்வு லொஹருக்கு பிறகு ஒரு 1 மணி நேரமோ ஒரு 1.5 மணி நேரமோ ஓய்வு எடுங்க. அந்த ஓய்வை உங்கள் வீட்டில் போய் எடுங்க. எங்கே எடுக்கக்கூடாது, பள்ளிவாசலில் எடுக்கக்கூடாது. ஏன்னா நிறைய சகோதரர்கள் லொஹருக்கு பின்னாடி கொஞ்சம் நேரம் உட்காந்து அமல் செய்யணும்னு நினைப்பாங்க. நினைக்கிறது இல்லை, நிறைய பேர் இருக்கவும் செய்கிறாங்க, நம்ம மஹல்லாலே இருக்கிறாங்க. அப்போ அப்படி அமல் செய்யக்கூடியவங்களுக்கு நீங்கள் ஓய்வில் இருக்கிறத பார்த்தா அவங்களுக்கும் தூங்கணும்னு தோணிடுது. ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் ஓதுன்னு நினச்சவங்க ஒரு 5 நிமிஷத்துலேயே ஒரு 4 பேர் படுத்துருக்கிறத பார்த்து என்ன செஞ்சிருந்தாங்க, கூடையே படுத்துடுறாங்க. அவ்வளோதான். ஏன்னா பொதுவாகவே அப்படி தானே, யாராவது எதையாவது ஒன்று பண்ணுறாங்க அப்படின்னா அதை பார்த்ததோடு நமக்கும் அதன் மீது ஒரு ஈர்ப்பு வந்துடும். உடனே அப்படியே அவங்களும் என்ன செஞ்சிடறாங்க, படுத்துறாங்க. லொஹர் தொழுதோட சலாமத்தாக நிம்மதியான முறையில் யாரை பற்றியும் புறம் பேசாமல் புறணி பேசாமல், பொதுவாக நோம்பு முடிஞ்சு தொழுகையில் நின்றுட்டு தொழுகை முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் நின்று பள்ளியாசல்னு யாரையா பற்றி பேசிட்டு தான் வெளியே போகிறது வளமையாக இருக்கும். அந்த மாதிரியெல்லாம் எதுவும் செய்யாமல் அழகான முறையில் வீட்டில் போய் கொஞ்ச நேரம் ஓய்வு, நல்லா ஓய்வு எடுத்துக்கங்க, நல்லா உறங்குங்க. பாவமான காரியங்களில் மட்டும் ஈடுபட்டவே செய்யாதீங்க. இடையில செல்ஃபோனு டிவியெல்லாம் வந்துடவே கூடாது. இந்த கிராசிங்லேயே வரக்கூடாது, அமல்கள்லேயே போய்கிட்டு இருக்கணும். இப்போ போய் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்ததற்கு பிறகு அசர் தொழுகை, அசருடைய முன் சுன்னத், அசருக்காக ஒழு செய்கிறது. அசருடைய முன் சுன்னத்தை நம்ம என்ன செய்கிறதுங்க, தொழுகிறது. அசருக்கு ஃபர்லை நிறைவேற்றுறது. அசர் தொழுகை ரொம்ப முக்கியம். தூங்கிட்டீங்க அப்படின்னா அசர் தொழுகையை தவற விட்டுறாதீங்க. ஏன்னா அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஹாஃபிது அலா ஸலாத்தி வஸ்ஸலாத்தில் உஸ்தா வகூமு லில்லாஹி கானித்தீன். நீங்கள் தொழுகையிலேயே நடுத்தொழுகையை ரொம்ப பேணுதலாக தொழுகுங்க. தொழுகையினுடைய நடுத்தொழுகை இதுதான், அசர் தொழுகை தான். இந்த சைடு ஃபஜரு லுஹரு, இந்த சைடு மஹ்ரிபு இஷா, நடுவில் இருக்கிறது அசர். கடமையாக்கப்பட்ட வரிசையில் பார்த்தாலும் அசர் தொழுகை நடுத்தொழுகையாகத்தான் இருக்குது. இந்த ஹாஃபிது அலா ஸலாத்தி வஸ்ஸலாத்தில் உஸ்தா அப்படிங்கிறதுக்கு எல்லா முஃபஸ்ஸிரீன்களும் எழுதக்கூடிய விளக்கம், எல்லா குர்ஆனுக்கு விரிவுரை எழுதக்கூடிய இமாம்களுடைய விளக்கம் என்னென்றால் அது அசர் தொழுகை என்று தெளிவாக என்ன செஞ்சிருக்கிறாங்க, எழுதியிருக்கிறாங்க. அப்போ அசர் தொழுகை என்ன செஞ்சிடக்கூடாதுங்க, தவற விட்டுவிட கூடாது. இன்னும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் சல்லா சலாத்தல் பர்தைனி, யார் குளிரான 2 தொழுகையை நிறைவேற்றி விட்டாரோ ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லா, அவரும் அல்லாஹ்வுடைய பொறுப்பிலே சாட்டப்பட்டு விடுகின்றார். குளிரான 2 தொழுகை என்ன அப்படிங்கிறதுக்கு முஹத்தீஸீன்கள், ஹதீஸுக்கு விளக்கம் எழுதக்கூடிய அறிஞர்கள் எழுதி காமிப்பாங்க. ஒன்று சுபுஹு தொழுகை, இன்னொன்று அசர் தொழுகை. மஹ்ரிப் இல்லை, இஷா இல்லை, இதுதான் அசர் தான். ஏன்னா சவுதியை பொறுத்த மட்டும் மாலை நேரத்திலே பனி என்ன செய்ய ஆரம்பிச்சிடும், நல்லா அந்த சாயந்தர டைம் வரும்போதே நல்லா பனி பெய்ய ஆரம்பிச்சிடும். நம்ம ஊர்லேயும் ஒரு சீசன் வந்துச்சுன்னு சொன்னால் ஒரு 3:30 மணிக்கெலாம் என்ன செஞ்சிடும், அப்படி பனி படர்ந்துடும். அதான் அந்த குளிருடைய ஆரம்பம். ஏன்னா ஆரம்பிக்கும் போது தான் ரொம்ப குளிரும், அப்புறம் 1 மணி நேரம் கழிச்சதுக்கப்புறம் நமக்கு பழகிடும் இல்லையா? அப்போ அதுதான் சொல்லிச்சுட்டாங்க, மன் சல்லா சலாத்தல் பர்தைன், குளிரான 2 தொழுகைகள் என்று சொன்னாங்க. அதில் ஒன்று சுபுகு, இன்னொன்று அசர். அசர் தொழுகையை விட்டுறவே கூடாது, ரொம்ப முக்கியமான ஒரு தொழுகை, நன்மைகளை ஏராளமாக அல்லாஹ்ட்ட பெற்றுத்தரக்கூடிய ஒரு தொழுகை அசருடைய தொழுகை. ஏன்னா தூக்கத்திலிருந்து நம்ம தியாகித்து வரக்கூடிய தொழுகையில் அசர் தொழுகையும் ஒன்று. இப்படி சுபுகில் நம்ம தூக்கத்தை தியாகம் பண்ணி வரோமோ அந்த மாதிரி எதுலேயும் தியாகம் பண்ணி வரணும், நம்ம அசர் தொழுகையிலையும் நம்ம தியாகம் செய்து வர வேண்டும். அப்போ அதற்குரிய முன்சுன்னத்துகளை சரியாக தொழுது அடுத்து ஃபர்துகளை சரியான முறையில் நம்ம நிறைவேற்றி அதற்கு பிறகு நம்ம அசர் தொழுகையை முடித்ததுக்கு அப்புறமா நம்ம திக்ருகளில் ஈடுபடுறது. 18 கிட்ட வந்துட்டோம். எதில் ஈடுபடுறதுங்க, ஜிக்ரில் ஈடுபடுறது.
திக்ரில் ஈடுபடுறதுன்னா சும்மா சாதாரணமாக இல்லை, நல்ல திக்ரு செய்யுங்க. எவ்வளோ நேரம் திக்ரு செய்ய முடியுமோ. உதாரணத்துக்கு ஒரு 4 மணி 4:30 மணிக்கு நமக்கு அசர் முடிஞ்சிருது, 5 மணிக்கு தான் கஞ்சி ஊற்றுறாங்கன்னா ஒரு அரை மணி நேரம் திக்ரில் உட்கார முடியுமா? உட்காருங்க, தாராளமாக உட்காந்து திக்ரு செய்யுங்க. ஏன்னா அந்த அசருக்கு பிறகு செய்யக்கூடிய திக்ரு வந்து சஹாபாக்களுடைய வழமையாகவே இருந்தது. எல்லா நேரங்கள்லையும் சஹாபாக்கள் திக்ரு செஞ்சாங்க. அதுவும் அசருக்கு பிறகு வந்து திக்ரு கண்டிப்பாக நம்ம செய்யணும். ஏழ்மையாக இருக்கக்கூடிய சஹாபாக்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வராங்க, யா ரசூலல்லாஹ், செல்வந்தர்களெல்லாம் நிறைய தர்மம் கொடுத்து உயர்ந்த அந்தஸ்துகளை பெற்றுடுறாங்க, ஆனால் எங்களுக்கு அப்படி உயர்ந்த அந்தஸ்து பெறுறதுக்கான எந்த ஒரு வாய்ப்பு வசதியுமே இல்லையே, நாங்களும் தர்மம் கொடுத்த நன்மையை பெறணும்னா என்ன செய்யணும் நாயகமே? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் சொல்லித்தரக்கூடிய இந்த திக்ருகளை நீங்கள் வழமையாக ஓதி வாருங்க, உஹது மலை அளவுக்கு தர்மம் செஞ்ச நன்மை கிடைக்கும். நாங்கள் ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் என்ன திக்ருனாங்க? ரொம்ப இலகுவான திக்ரு தான் அல்லாஹ்வின் தூதர் சொன்னாங்க. ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் 33 சுப்ஹானல்லாஹ், 33 அல்ஹம்துலில்லாஹ், 33 அல்லாஹ் அக்பர், 1 லா இலாஹா இல்லல்லாஹ். இது ஒரு ரிவாயத், ஒரு அறிவிப்பு. வேறு ஒரு அறிவிப்பில் 33 சுப்ஹானல்லாஹ், 33 அல்ஹம்துலில்லாஹ், 34 அல்லாஹ் அக்பர், 10 லா இலாஹா இல்லல்லாஹ் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பும் என்ன செய்யுது இருக்குது. மொத்தம் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் யார் வழமையாக எல்லா தொழுகைக்கு பின்னாடி, குறிப்பாக அசர் தொழுகைக்கு பின்னாடி யார் ஓதி வராங்களோ அவங்களுக்கு உஹது மலை அளவுக்கு தர்மம் செஞ்ச நன்மையை இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்கின்றான். அப்போ எப்படி நன்மையில் நம்ம கழிக்கிறோம் பாருங்கள். டைம் டேபிள் போட்டால் இன்னும் நிறைய இருக்குது. நம்ம அதை ரொம்ப சுருக்கி சுருக்கி தான் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே போகிறேன். ஏன்னா நோன்பு வச்சுட்டு ரொம்ப ஃபோர்ஸாக கத்தி பேச முடியல, ரொம்ப நேரம் உட்காந்து பேச முடியாது போல் இல்லையா? அப்போ என்ன செய்யுங்க, அசருக்கு பின்னாடி திக்ருகளில் ஈடுபடுங்க. திக்ருகளில் ஈடுபட்டுட்டு அசரில் துவாவில் என்ன செய்யுங்க, ஈடுபடுங்க. அசர் தொழுகையை முடிஞ்சதுக்கு பிறகு, திக்ரு செஞ்சதற்கு பிறகு, அதற்கடுத்து நோன்பு திறக்குவதற்காக தயாராகிறது. அவ்வளோதானே, அசர் வந்துருச்சு அப்படின்னாலே நோன்பு திறக்கிறதுக்கு நம்ம தயாராகிடுவோம். நோன்பு திறப்பதற்காக நீங்கள் தயாராகும்போது கூட ஹராமான காரியங்களில் ஈடுபட்டுறக்கூடாது. பொதுவாகவே நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் ஒரு கடையில் போய் ஒரு பண்ட பலகாரங்கள் வாங்க போகிறோம், அல்லது கடையில் போய் எதுவும் ஒரு பொருள் வாங்க போகிறோம். அந்த கடைக்காரர் வந்து விலையை ரொம்ப கூட்டி சொல்கிறாரு, அது ரொம்ப விலை அநியாயமாக நமக்கு தெரியுது அப்படின்னா நமக்கு விருப்பம் இருந்தால் வாங்கணும், விருப்பம் இல்லையா வேறு குறைவாக கிடைக்கிற கடையில் போய் வாங்கிடணும். அவர்கிட்ட போய் இருந்துக்கிட்டு அங்கே விவாதம் பண்ணிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு நம்ம இருக்கக்கூடாது. ரமலானுடைய நேரங்களில் நீங்கள் கோவப்படவே கூடாது. ரமலானுடைய நேரங்கள் என்ன செய்யக்கூடாதுங்க, கோவப்படவே கூடாது. ரமலானுடைய நேரங்களில் கெட்ட வார்த்தை பேசிடவே கூடாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, சியாமு ஜுன்னா ஃபலா யர்ஃபுஸ் வலா யஸ்ஹப் வலா யஜ்ஹல். நோன்பு என்பது உங்களுக்கு ஒரு கேடயமாக இருக்கிறது. அந்த நோன்பு நேரத்தில் நீங்கள் கோவப்படாதீங்க, கெட்ட வார்த்தை பேசாதீங்க, கூச்சலிடாதீங்க, வலா யஜ்ஹல், மடமையான செயல்களில் நீங்கள் ஈடுபடாதீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, சொல்லி காமிச்சாங்க. அப்போ அப்படி போகிற இடத்துல நம்ம என்ன செய்யக்கூடாதுங்க, சண்டைகள் சச்சரவுகளில் ஈடுபடக்கூடாது. நிம்மதியான முறையில் போய் பொருட்களை வாங்கிட்டு வந்து நிம்மதியான முறையில் வீட்டில் வச்சுட்டு நோன்பு திறக்குவதற்காக நம்ம குளிப்பது, ஆடைகளை புதிதாக அயன் பண்ணி போடுறது, நல்ல நறுமணமான அத்தர்களை பூசிக்கொள்வது, இதெல்லாம் நம்ம நோன்பு திறக்குவதற்காக தயாராகிறோம். இப்படி தயாராவது கூட நமக்கு நன்மை தான். தயாராகிறது கூட என்ன தான், நன்மை தான். எவ்வளோ நேரம் தயாராகணும்? பாங்கு சொல்கிற வரைக்குமா? நோன்பு திறக்கிறதுக்கு 2 நிமிஷம் இருக்கிற வரைக்கும் நிறைய பேர் தயாராகிறீங்க. அப்படி ஆகக்கூடாது. கரெக்டாக 6 மணிக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சிருங்க. 6 மணிக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சுட்டு நீங்கள் 6 மணிக்கு திக்ரில் உட்காரணும், குர்ஆன் ஓதுறதில் உட்காரணும், ஸலவாத்தில் உட்காரணும். யார் யாருக்கு என்னென்ன அமல் செய்கிறது விருப்பமாக இருக்கோ அந்த அரை மணி நேரம் அந்த அமல்களை செய்ய உட்காந்துட்டு கரெக்டாக நோன்பு திறக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி, சரியாக 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அல்லாஹ்ட்ட துவா செய்யுங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, 3 மனிதர்களுடைய துவா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உடனடியாக அங்கீகரிக்கின்றான். அதில் முதல் நபரே யார் தான்? நோன்பாளி கேட்கக்கூடிய துவா. ஹத்தா யுஃப்திரு, அவர் நோன்பு திறக்கும் வரையிலும் அல்லாஹ் அவருடைய துவாவை ஏற்றுக்கிட்டே இருக்கிறான். நீங்கள் சஹர் சாப்பிட்டுட்டீங்கல்ல, சஹர் சாப்பிட்டதுக்கு அப்புறமாட்டு அப்போ ஆரம்பிக்கிற நேரம் நோன்பு திறக்கிற வரைக்கும் நம்ம என்ன துவா கேட்டாலும் அல்லாஹ் அதை என்ன செய்கிறான், உடனே ஏற்றுக்கொள்கின்றான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ அந்த 10 நிமிஷத்தில் உட்காந்து கஞ்சிக்கு, ஜூஸுக்கு, வடைக்கு இதுக்கெல்லாம் சண்டை போடக்கூடாது. என்ன நம்ம இடத்துல நமக்கு என்ன வைக்கப்பட்டிருக்கோ, நம்ம இடத்துல நமக்கு என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்டுக்கணும்.
எனக்கு அது வரல, எனக்கு இது வரலன்னு நின்றுக்கிட்டு சத்தம் போட்டுக்கிட்டு கூச்சல் போட்டுக்கிட்டு உட்காந்து துவா செய்கிறவங்களுடைய சிந்தனையும் கெடுத்துக்கிட்டு நல்ல அமல்கள் செய்கிறவங்களுடைய அந்த அமல்கள்லேயும் இடையூறு செஞ்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யக்கூடாதுங்க, இருக்கக்கூடாது. ஒரு அரை மணி நேரமாவது, ஒரு 6 to நோன்பு திறக்கிற வரைக்கும் என்னென்ன அமல்களை நம்மளால் செய்ய முடியுமோ அந்த அமல்களில் என்ன செய்கிறதுங்க, ஈடுபடுறது. அதே நேரத்தில் நோன்பு திறப்பதற்காக நீங்கள் பள்ளிவாசலுக்கு வந்தால் நோன்பு வைத்திருக்கக்கூடியவங்களுக்கு நோன்பு திறப்பதற்கு நீங்கள் ஏதாவது உதவி செய்யுங்க. எத்தனாவது அமல்? 25வது அமல். நோன்பு திறப்பவர்களுக்கு என்ன செய்கிறதுங்க, என்ன செய்யுது, ஏதாவது உதவி செய்கிறது. அதாவது நம்ம ஒரு பண்ட பலகாரம் வாங்கிட்டு வரோம், ஒரு வடையை வாங்கிட்டு வரோம், இல்லை வேறு ஏதாவது ஒரு ஜூஸ் வாங்கிட்டு வரோம்னு சொன்னால் நம்ம பக்கத்தில் யார் உட்காந்து நோன்பு திறக்கிறாங்களோ அவங்களுக்கும் கொடுக்குற அளவுக்கு என்ன செய்கிறது, வாங்கிட்டு வரணும். தானாக வாங்கிட்டு வந்து நம்மளை மட்டும் சாப்பிட்டுட்டு நம்ம மட்டும் என்ன செஞ்சிடக்கூடாது, எஞ்சி போயிடக்கூடாது. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் ஒருவர் ஒரு நோன்பாளிக்கு நோன்பு திறக்க உதவுவாரோ அவருக்கு அல்லாஹ் ரப்பூல் ஆலமீன் அந்த நோன்பாளியினுடைய நன்மையை கொடுக்கின்றான். இருந்தால் நோன்பாளிக்கு எந்த நன்மையும் குறைக்கப்படுறது இல்லை அப்படின்னு சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. உடனே சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், எங்களில் எல்லாருமே நோன்பு திறக்க கொடுக்குற அளவுக்கு உதவி செய்கிற அளவுக்கு எங்கள்கிட்ட பொருளாதாரம் இல்லையே, நாங்களே ஏழ்மையில் இருக்கிறோம், நாங்களே வறுமையில் இருக்கிற நாயகமே, நாங்கள் எப்படி எல்லாருக்கும் நோன்பு திறக்க உதவ முடியும்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் ஒரு பேரிச்சம்பழத்தை கொடுத்தாலும் போதும், ஒரு மிடர் பால் கொடுத்தாலும் போதும், இல்லை பணம் கொடுத்து பேரிச்சம்பழமோ பாலோ வாங்குறதுக்கு உங்கள்கிட்ட பணம் இல்லைன்னு சொன்னால் ஒரு மிடர் தண்ணி கொடுத்தா கூட போதும் நோன்பாளிக்கு நீங்கள் நோன்பு திறக்க. இன்றைக்கி அந்த ஒரு பழக்கத்தை நம்ம கொண்டு வரணுங்க. நிறைய பேர்கிட்ட அந்த பழக்கம் இல்லை. தானாக வாங்கிட்டு வந்து தான் மட்டுமே சாப்பிட்டுட்டு தான் மட்டுமே எஞ்சி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை பார்க்குறோம். பக்கத்தில் இருக்கிறவருக்கு என்ன இருக்குது என்ன இல்லை, நம்ம பக்கத்தில் ரொம்ப ஏழ்மையானவர் இருக்காரா, ரொம்ப வறுமையில் இருக்கிறவர் இருக்காரா, அவருக்கு எதாவது நம்ம கொடுக்கணும் வைக்கணுங்கிற அந்த ஒரு பழக்கம் இல்லை. இப்போ அதெல்லாம் நம்ம என்ன செய்கிறது, கொண்டு வர்றது. இதெல்லாம் ஒரு அமல். நோன்பு திறப்பவர்களுக்கு நம்ம என்ன செய்கிறதுங்க, உதவி செய்கிறது. அந்த நோன்பு நேரங்களில் திக்ர் செய்கிறது, நோன்பு நேரத்தில் நோன்பு திறக்கக்கூடிய நேரங்களில் துவா செய்கிறது. நோன்பு திறக்கிறது கூட ஒரு அமலாகவே கருதப்படுகிறது. அப்போ நோன்பு என்ன செய்கிறதுங்க, திறக்கிறது. அதுக்கடுத்து மக்ரிபினுடைய முன் சுன்னத்து, மக்ரிபினுடைய பின் சுன்னத்து, அப்புறம் இஷா தொழுகைக்காக தயாராகிறது, அப்புறம் இஷா தொழுகையினுடைய முன் சுன்னத்து, இஷா தொழுகையினுடைய ஃபரலு, இஷா தொழுகையினுடைய பின் சுன்னத்து, அப்புறம் தராவீஹ், அப்புறம் வித்ரு வாஜிபு, அதுக்கப்புறம் துவா, அதுக்கப்புறம் இஸ்திக்ஃபார், அதுக்கப்புறம் தூக்கம். இதெல்லாம் தனியாக நிறைய ஹதீஸுகள்லாம் இருக்குது. ஒவ்வொரு ஹதீஸையும் விளக்க இன்னும் நேரங்கள் என்ன செஞ்சுட்டே போவோம், கூடிக்கிட்டே போவோம். அப்போ 35 அமல்கள். இந்த 35 அமலை நீங்கள் சரியாக செஞ்சுவாங்க. இந்த 35 பட்டியலில் நீங்கள் சரியாக செஞ்சு வந்தீங்கன்னு சொன்னால் ரமலானை முழுமையாக அடைந்த ஒரு நசீபை அல்லாஹ் நம்ம கொடுத்துருவான். முதல்ல கண் விழித்ததோடு துவா, பல் துலக்குவது, கழிவறைக்கு செல்வது, ஒழு செய்வது, தஹஜ்ஜத் தொழுவது, சஹர் சாப்பிடுவது, சுபுயினுடைய முன் சுன்னத்து, சுபுயினுடைய ஃபர்து, சுபுஹ் தொழுகைக்கு பிறகு திக்ரில் ஈடுபடுறது, அதுக்கு பிறகு இஷ்ராக்கு தொழுவது, அதற்கு பிறகு குர்ஆன் ஓதுவது, ஸலவாத் ஓதுவது, ஹதீஸ் புத்தகங்களை படிப்பது, தர்ஜுமா படிப்பது, பிறகு துவா செய்வது, பிறகு லுஹா தொழுகுவது, அப்புறம் லுஹருடைய முன் சுன்னத் தொழுவது, லுஹருடைய ஃபர்லை தொழுவது, லுஹருடைய பின் சுன்னத்தை தொழுவது, மீண்டும் குர்ஆன் ஓதுவது, திக்ர் செய்வது, ஸலவாத் ஓதுவது, அதே நேரத்தில் கொஞ்ச நேரம் ஓய்வெடுப்பது, அதற்கு பிறகு அசர் தொழுகையினுடைய முன் சுன்னத்து, அசருடைய ஃபர்து, அசருக்கு பிறகு கண்டிப்பாக திக்ர் செய்கிறது, அப்புறம் நோன்பு திறப்பதற்காக தயாராகுவது, நோன்பு திறப்பதற்கு முன்னால் துவாவில் ஈடுபடுறது, திக்ரில் ஈடுபடுறது, நோன்பு திறக்கக்கூடிய நோன்பாளிகளுக்கு உதவி செய்வது, நோன்பு திறப்பது, மக்ரீபு தொழுகையை தொழுவது, மக்ரீபினுடைய பின் சுன்னத்தை தொழுகிறது, இஷாக்கு தொழுகைக்கு தயாராகுவது, இஷா தொழுகையுடைய முன் சுன்னத்து, இஷா தொழுகையுடைய பின் சுன்னத்து, அதுக்கு பிறகு தராவி தொழுகைக்கு தயாராகுவது, தராவி தொழுகைக்கு பிறகு வித்ரு வாஜிபுக்கு தயாராகுவது, வித்ருக்கு பிறகு துவாவில் ஈடுபடுறது, இஸ்திக்ஃபார் செய்கிறது, எல்லாம் செஞ்சுட்டு நைட்டு சீக்கிரம் தூங்கிடணும். எல்லாத்தையும் செஞ்சிட்டோம். காலையில் சஹரில் ஆரம்பித்தது, சஹரில் தஹஜ்ஜத்தில் ஆரம்பித்த அமல் நைட்டு வரைக்கும் ஃபுல்லாக நல்ல அமல்களாகவே செஞ்சிட்டோம். ஆனால் நைட்டு பூரா தெருவில் உட்காந்து அரட்டை அடிச்சிட்டோம்னு சொன்னால் எல்லாம் வேஸ்ட்டு, எல்லாமே போயிடும். ஒரு நன்மை கூட மிஞ்சாது, எல்லாமே நெஸ்ட்டு போயிடும். நைட்டு எவ்வளோ இலகுவாக எவ்வளோ சீக்கிரமாக தூங்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக என்ன செய்கிறதுங்க, தூங்கிடணும். ரொம்ப நேரம் நைட் நேரங்களில் விழிக்கக்கூடாது. அமல்கள் செய்கிறதுக்காக விழிக்கலாம்,
அதனால் விழிக்கக்கூடாதுன்னு நல்ல அமல் செய்கிறதுக்கு விழிக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டுறாதீங்க. உங்களால் நல்ல அமல் செய்ய முடியும், அந்தளவுக்கு உடல் வலிமை இருக்குது, என்னால் முடியும் அப்படின்ட்டு இருந்தால் நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் இரவு முழுக்க நீங்கள் நின்று வணங்கலாம். அல்லாஹ்வின் தூதர் வணங்கியதை போன்று. விழிக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறது எதுக்கு தான்? பேசுகிறதுக்கு, விளையாடுறதுக்கு, அரட்டை அடிப்பதற்கு, டிவி பார்ப்பதற்கு, மொபைல் ஃபோன் நோண்டுவதற்கு, சேட் செய்வதற்கு. நைட்டு ரொம்ப நேரம் விழிக்காதீங்க, சீக்கிரம் தூங்குங்க, சீக்கிரம் எந்திரிங்க. தூங்கிறது கூட ஒரு நன்மை தான். தூக்கத்தில் பெரிய ஆரோக்கியம் இருக்குது. தூக்கத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறார். இப்போ இந்த ரமதானுடைய மாதத்தை காலையில் கண் விழித்ததிலிருந்து இரவு கண் உறங்கும் வரையிலும் நல்ல அமல்களில் கழிக்கணும். நோன்பாளிங்க தயவு செஞ்சு கோவப்படக்கூடாது. நோன்பாளிங்க கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. நோன்பாளிங்கள் மடமையான காரியங்களில் ஈடுபடக்கூடாது. நோன்பாளிங்க நோன்பு வைக்காதவர்களை பார்த்து கேலி கிண்டல் செய்யக்கூடாது. தொழக்கூடிய தொழுகையாளிகள் தொழாதவர்களை ஏளனமாக நினைக்கக்கூடாது. அவர்களை இழிவாக கருதக்கூடாது. யார் தொழலையோ, யார் நோன்பு வைக்கலையோ அவங்களுக்காக நம்மால் என்ன துஆவை செய்ய முடியுமோ அந்த துஆவை நம்ம அவங்களுக்காக செய்யணும். அவங்க மேலே நம்ம இரக்கப்படணும். அவங்க நேர்வழி பெறுவதற்காக நம்ம அல்லாஹ்ட்ட பிரார்த்திக்கணும். அதே நேரத்தில் நோன்பினுடைய நேரங்களில் எவ்வளோ பேணுதலாக நம்மளால் இருக்க முடியுமோ அவ்வளோ பேணுதலாக நம்ம எல்லா காரியங்கள்லையும் இருக்கணும். நம்மளுடைய கொடுக்கல் வாங்கலில் இருந்து, நம்ம பேசக்கூடிய பேச்சில் இருந்து, பழகக்கூடிய பழக்க வழக்கங்களில் இருந்து, நம்ம எல்லா காரியங்கள்லையும் நம்மளால் என்ன ஒழுக்க முறைகளை கையாள முடியுமோ அந்த ஒழுக்க முறைகளை நம்ம கண்டிப்பான முறையில் கையாளணும். எல்லா அமல்களையும் சரியாக செய்து வாருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ரமலானுடைய மாதங்களில் முதல் 10 நாளில் அவனுடைய ரஹ்மத்தை நம் மீது முழுமையாக இறக்கி, இரண்டாவது 10 நாளில் அவனுடைய பாவ மன்னிப்பை முழுமையாக நமக்கு தந்து, மூணாவது 10 நாளில் நரக விடுதலையை நமக்கு முன்னால் மரணித்த நமது முன்னோர்களுக்கும் கொடுத்து நாமும் நரகம் நுழையாமல் இருக்க அல்லாஹ் அருள் புரிவதோடு இந்த ரமலானுடைய மாதங்களில் நாம் செய்யக்கூடிய சிறிய பெரிய அமல்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முழுமையாக ஏற்றுக்கொண்டு, நாம் செய்யக்கூடிய அமல்களில் குறைகள் இருந்தால் அந்த குறைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பொருந்தி ஏற்றுக்கொண்டு நமக்கு முழுமையான கூலியை தந்துரல் புரிவானாக. இது தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்கள் பேசப்பட இருக்கிறது. குறிப்பாக 2வது 10இல் நாம் என்ன அமல் செய்ய வேண்டும், 3வது 10இல் நாம் என்ன அமல் செய்ய வேண்டும், இந்த 2 10இலும் எதையெல்லாம் நாம் புதிதாக தொடங்க வேண்டும், புதிய அமல்களை நாம் எப்படி உருவாக்க வேண்டும் என்பதை குறித்து நிறைய விஷயங்கள் தொடர்ச்சியாக பேசப்பட இருக்கிறது. சொல்லப்பட்ட, கேட்கப்பட்ட, பேசப்பட்ட அனைத்து விஷயங்களையும் நமது வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள் புரிவானாக. ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.